நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது வால்கனோஸோட இன்ட்ரோடக்ஷன். அந்த வால்கனோஸ்ல நம்ம பார்க்கும்போது, வால்கானிக் ஆக்டிவிட்டி வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா வால்கானோஸ் வந்து எங்கே பார்க்கலாம், எங்கே வந்து தென்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றது நம்ம வந்து முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்டக்ஷன் பவுண்ட்ரி. சப்டக்ஷன் பவுண்ட்ரினா ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டுக்கு கீழே போய் இந்த பிளேட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ இந்த வந்து மோஸ்ட்லி இந்த ஆக்டிவிட்டி வந்து கான்டினென்ட் ஓஷன் க்ரஸ்ட்டில் நடக்கும். இது கான்டினென்டல் பவுண்ட்ரி, இது ஓஷியானிக் பவுண்ட்ரி. கான்டினென்டல் க்ரஸ்ட்டு, ஓஷியானிக் க்ரஸ்ட்டு இந்த மாதிரி இடத்துல நடக்கும். 2வது இடத்துல எங்கே சார் உங்களுக்கு வால்கானிக் ஆக்டிவிட்டி இருக்குன்னா, ஓஷியானிக் க்ரஸ்ட்டு கன்வர்ஜிங் வித் ஓஷியானிக் க்ரஸ்ட்டு. ஓஷியானிக் க்ரஸ்ட் வந்து இன்னொரு ஓஷியானிக் க்ரஸ்ட்டை முட்டும் போது, புரியுதுங்களா, ரிலேட்டிவ்லி டென்சர், ரிலேட்டிவ்லி ஹெவியர், ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கிற ஓஷியானிக் க்ரஸ்ட் வந்து இன்னொரு இது கீழே சப்டக்ஷன் ஆகி இதுக்கு டிஸ்ட்ரக்ஷன் நடந்து அங்கே வந்து நீங்கள் வால்கானிக் ஐலாண்ட்ஸே பார்க்கலான்னு சொன்னேன். ஃபேமஸ் ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் ஐலாண்ட்ஸ். அப்புறம் 3வது எக்ஸப்ஷன். சார் டெக்டானிக் பவுண்டரி இருந்து ஆகணுமா அப்படின்னா, போன கிளாஸில் நான் சொன்னேன், நீங்கள் வந்து டெக்டானிக் பவுண்டரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணது வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டிக்கு ஹாட்ஸ்பாட்ஸ். ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ஒரு விதமான ஒரு ப்ளூம், வால்கானிக் ப்ளூம் இல்லைன்னா வால்கானிக் அந்த மேக்மா ப்ளூம் வந்து கீழேருந்து வந்து ஒரு தின் க்ரஸ்ட் எதாவது இருந்தால் அங்கேருந்து வெளியே வர்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம வந்து சொல்கிறாங்க. ஹாட்ஸ்பாட்ஸ் தியரி வந்து எப்படி உருவாகுது மிடில் ஆஃப் தி பிளேட்டில் அப்படின்றது இன்னொரு டாபிக் இஸ் அண்டர் இன்னும் ரிசர்ச், இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை நீங்கள். ஆனால் வந்து மல்டிபிள் தியரிஸ் இருக்குது ஹாட்ஸ்பாட்ஸுக்கு. மறுபடியும் இருக்குது. ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து உலகத்தில் ஹவாயியன் வால்கனோஸ், ஹவாயியன் ஐலாண்ட்ஸ் எல்லாமே ஹாட்ஸ்பாட் வால்கானிக் ஆக்டிவிட்டியால் தான் உருவாச்சு. ஹவாய் ஐலாண்ட்ஸ் எப்படி உருவாச்சு? ஹாட்ஸ்பாட்ஸ் ஆக்டிவிட்டியால் தான் உருவாச்சு. இது நம்ம போன வாட்டி பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம அப்படியே நான் உங்ககிட்ட சொன்னது என்னென்னா, லாவாக்கும் மேக்மாக்கும் இருக்கிற வித்தியாசம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட், ஆக்டிவ், டார்மெண்ட், இது ஒரு டைப் ஆஃப் வால்கனோஸ். டைப்ஸ் ஆஃப் வால்கனோஸ் வந்து பலவிதமாக நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் வால்கனோஸை பலவிதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து டிபெண்டிங் அப்பான் தி சிஸ்மிக் ஆக்டிவிட்டி அண்ட் தி மேக்மா ப்ரெசன்ட் அண்டர் தி வால்கனோ. மேக்மா கீழே இருக்கு அப்படின்னா ஆக்டிவ், மேக்மா கீழே இருக்கு ஆனால் வால்கானிக் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா டார்மெண்ட், தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹக்லி ஹுப்பி வால்கனோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஆப்பிரிக்காவில் எரப்ட் ஆச்சு, இத்தியோப்பியாவில். இட் வாஸ் ஸ்லீப்பிங் ஃபார் 12,000 years. சடனாக 12,000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது எரப்ட் ஆச்சு. புரியுதுங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் 3வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ. அப்போனா கீழே மேக்மா ஆக்டிவிட்டி இல்லை சிஸ்மிக் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. எத்தனை நாளாக இருந்தாலும் அது 12,000 வருஷம் இல்லை, 12 பில்லியன் இயர்ஸ்னாலும் சரி, அங்கே என்ன வராது? கண்டிப்பாக வால்கனோ வராது. அது பேர் எக்ஸ்டிங்க்ட், கான். இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி வால்கனோஸ். இதை பற்றியும் நம்ம போன வாட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஆட் பண்ணி விட்டேன். இதில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோஸ், காம் வால்கனோஸ் அப்படின்றது கூட இன்னொரு விதமான கிளாசிஃபிகேஷனாக நம்ம நினச்சிக்கலாம். எக்ஸ்ப்ளோசிவ் டைப் வால்கனோஸ் வந்து யூஸ்வலாக சிலிக்கா கண்டென்ட், சிலிக்கா உங்களுக்கு நல்லா தெரியும். சிலிக்கா இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தில் சியால், சிலிக்கான் அலுமினியம் வந்து கிரஸ்டோட கம்போசிஷன். கிரஸ்ட் எதை வச்சு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சிலிக்கா அண்ட் அலுமினியம் பற்றி வந்து வச்சு நீங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழே மேண்டில், கிரஸ்ட் கீழே இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தில் என்ன இருக்கு? மேண்டில். மேண்டில் என்ன இருக்கு? சிலிக்கா அண்ட் மெக்னீசியம். சிலிக்கா அண்ட் மெக்னீசியம் வந்து இருக்கு. ஸோ சிலிக்கா கண்டென்ட் வந்து மேக்மாலையும் இருக்கும், மேலே கிரஸ்ட்லையும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சிலிக்கா கம்போசிஷன் மேக்மாலேருந்து வந்து, புரியுதுங்களா? ஸோ அந்தந்த மேக்மா கம்போசிஷனில் சிலிக்கா கண்டென்ட் அதிகமாக இருந்தால் அது எக்ஸ்ப்ளோசிவ் டைப் ஆஃப் வால்கனோவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிலிக்கா கம்மியாக இருந்தால் அது வந்து காமான வால்கனோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ சிலிக்கா புவர் அப்படின்னா
மேக்மா கம்போசிஷன் நான் சொல்றது. மேக்மா தானே உனக்கு வால்கானிக் ஆக்டிவிட்டியை முடிவு பண்ணுதுன்ற. வால்கானோ வந்து வைலண்டா இல்லைன்னா சைலண்டா அப்படின்னு முடிவு பண்றது எது? அது மேக்மா கம்போசிஷன். மேக்மா கம்போசிஷன் இஸ் மேட், mostly it should be made up of silica and magnesium because it is belonging to the upper mantle, which is nothing but the asthenosphere, compositional layers of the interior structure of the earth. ஸோ இந்த இதுல சிலிக்கா ஜாஸ்தி இருந்தா, ஐ மீன் சிலிக்கா ரிச்சா இருந்தா விஸ்கஸா இருக்கும், பிசுபிசுப்பா இருக்கும், எண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த வால்கானோட காண்டுவிட் இல்லைன்னா அந்த பைப்ல இருந்து வெளியே அடிச்சுக்கிட்டு வெளியே வரதுக்கு கஷ்டப்படும். அதனால அது வந்து வெடிச்சு செதறி எக்ஸ்ப்ளோசிவா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சவுண்டு கூட அதிகமா பண்ணிக்கிட்டு சவுண்டு மேக்கிங் வால்கனாவா கூட வாய்ப்பு இருக்கு. மவுண்ட் கிரக்காட்டுவா which was exploded in August 1883. The sound can be heard 3000 miles away. Mount Krakatoa happened near Java and Sumatra Islands, Indonesia, and the sound can be heard all the way to 3000 miles. அப்படின்னா அப்ராக்சிமேட்லி தஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்ல சத்தம் கேட்டுச்சு. எங்க வெடிச்சா? இந்தோனேஷியால வெடிச்சா, சவுத் இந்தியன் ஓஷன்ல வெடிச்சா. புரியுதா உங்களுக்கு? ஜாவா சீல வெடிச்சது எங்க கேட்டுச்சு? நார்த்ல கேட்டுச்சு, 3000 மைல் பீஜிங் வரைக்கும் கேட்டுச்சு சைனால. புரியுதுங்களா உங்களுக்கு? 3000 மைல்னா 4500 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா. Mount Krakatoa, the biggest sound making explosion ever heard or ever seen by the humans. Understood? இதுதான் வந்து இதுல சிலிக்கா போர் அதிகம், சிலிக்கா வந்து போரா இருக்குமா, சிலிக்கா ரிச்சா இருக்குமா? மவுண்ட் கிரக்கட்டோவால சிலிக்கா ரிச்சா இருக்கும். அண்டர்ஸ்டுட்? இந்த வரைக்கும் புரிஞ்சிருக்கு? ஸோ போன வாட்டி நான் வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து சொன்னேன். இப்போ இந்த பிளாக் கலர் லேயர், இந்த கிரே லேயர், இந்த ஒயிட் லேயர், இந்த பிளாக் லேயர், இந்த கிரே லேயர், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல, டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல வால்கானிக் எக்ஸ்ப்ளோஷனோ இல்லைன்னா வால்கானிக் எரப்ஷனோ ஆயிட்டு அந்த லாவாவா வெளியே வந்து ஊத்தி அந்த கம்போசிஷன். இதுல கலர் எப்படி மாறும்னா டிபெண்டிங் அப்பான் தி கம்போசிஷன் ஆஃப் தி மேக்மா. மேக்மாவோட கம்போசிஷனை பொறுத்து தான் லாவாவோட கலர். மேக்மா வெளியே வந்தா லாவா, உள்ள இருக்கிற வரைக்கும் மேக்மா. கிளாரிட்டி? உள்ள இருக்கிற வரைக்கும் மேக்மா, அது வெளியே வந்தா லாவா. அந்த லாவா என்ன கம்போசிஷன்ல இருக்கோ, என்ன கலர் ஆகுதோ, அது காஞ்ச அப்புறம் அந்த மாதிரி ஒரு கலர் ஆகும். இது பேரு என்னன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ்ல இது ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு நாள்ல உருவான வால்கனோ இல்ல, இது ஒரு டைம் பீரியட்ல நடந்திருக்கு. இது ஒரு டைம் பீரியட்ல நடந்திருக்கு, இது ஒரு டைம் பீரியட், இது ஒரு டைம் பீரியட், இது ஒரு டைம் பீரியட், இது ஒரு டைம் பீரியட், இது ஒரு டைம் பீரியட். இது கம்போசிஷனல் வால்கனோ. காம்போசிட் வால்கனோ means it is made up of several layers. Each layer is having different composition. Each layer is created during different time. So a composite volcano is not created in a single time, in a single stance. It is not a single incident. புரியுதுங்களா? composite volcano. Most of the volcanoes would be எங்க கீழே மேக்மா ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கோ, எங்க சிஸ்மிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கோ, அந்த ஆக்டிவிட்டி இருக்கும்போது அது மோஸ்ட்லி என்ன ஆக்டிவிட்டியா இருக்கும்? கம்போசிட். டிஃபரெண்ட் டைப்ஸ். சோ கீழே மேக்மா ரிசர்வேர் பாக்குறீங்க, அது பேர் எஸ்தினோஸ்பியர், அது பேர் அப்பர் மேண்டில். இந்த அப்பர் மேண்டிலுக்கு மேல இந்த லேயர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிரஸ்ட். இது வந்து கிரஸ்டுக்கு மேல டெவலப் ஆயிருக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேல டெவலப் ஆயிருக்கு.
இங்கல இருந்து மேக்மா ஊத்தி கொண்டு வர்றது எது? காண்டியூட் பைப்பு. நான் வந்து இந்த பக்கம் வர முடியல, இந்த பக்கம் லைட்டா விரிசல் ஏற்பட்டிருக்கு, இந்த மேக்மா வந்து நான் லைட்டா இந்த பக்கம் வந்தேன், வந்துட்டு இப்படியே ஹாரிசான்டலா நான் செட்டில் ஆயிட்டேன், ஃப்ரீஸ் ஆயிட்டேன். என் பேர் சில்லு. நான் வெட்டிக்கலா வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டேன், என் பேர் டைக்கு. இப்படி குழி மாதிரி வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டேன், லாப்போலித். அப்படியே கருவு மாதிரி வந்து நான் வந்து உள்ளேயே ஃப்ரீஸ் ஆயிட்டேன், லாக்கோலித். லாப்போலித்து, சில்லு, டைக்கு. இப்ப என்ன ஆகும்? இது இருக்கிறதெல்லாம் வந்து ஆகி இப்போ இது எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோ ஆகி இது பக்கம் இது ஃபுல்லா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைக்ல ஒரு மிச்ச பாதி இருக்கு பாத்தீங்களா, அப்படியே வெளியே எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இந்த சில்லுல வெளியே எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஒருவேளை எக்ஸ்ப்ளோட் ஆகி மேல இருக்கிற வால்கானிக் கோன் எகிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சில்லும் டைக்கும் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். உள்ள அது வந்து மெல்ட் ஆகாது, அது வந்து இருட் ஆகாது, ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா இட் இஸ் கிரியேட்டட் பை தி வால்கானிக் இன்ட்ரூசிவ் ராக், இக்னிஷியஸ் ராக். புரியுதுங்களா? இது உள்ளே இருக்கிறதுனால லாவான்றான். உள்ளே இருந்தா மேக்மா, வெளியே வந்துட்டு இப்படி ஊத்திடுச்சுன்னா அது பேராமே லாவா லேயர்ஸ். கிளியரா? கிளியர் சார். இப்படி ஒரு டைக்கு வெளியே வந்து இப்படியே போய் வெர்டிகலா இந்த இடத்துல இன்னொரு வால்கனோக்கு மேல இன்னொரு வால்கனோ கிரியேட் ஆச்சுன்னா அது பாராசைட்டிக் வால்கனோ. ஏன்னா இவன் வந்து இவன் மேல டிபெண்ட் ஆயிருக்கான். இங்கில இருந்து மேக்மா வரலன்னா இந்த வால்கனோக்கு உயிர் இருக்காது. இது பேர் வெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பேர் வெண்ட் ஓப்பனிங். இந்த இடத்துல பிளக் இருக்கும். பிளக்னா என்னன்னா, ஒரு வாட்டி ஊத்தி முடிச்சிருச்சு, லாவா வந்து மொத்தமா ஊத்தி முடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளக் மாதிரி இருக்கும். டின்னுக்கு பிளக் மூடுவீங்களா, கிட்டத்தட்ட வைன் கார்க் இருக்கும் பாருங்க, வைனுக்கெல்லாம் வைன் பாட்டிலுக்கு ஒரு கார்க்கை வச்சு இப்படி சுத்திட்டு இருப்பாங்க, அது வெளியே எடுக்க. அந்த மாதிரி பிளக் இருக்கும். அதை வெளியே எடுக்கிறது யாராலே முடியாது. அப்ப ஹையஸ்ட் ப்ரெஷர் வரணும் கீழே இருந்து, அப்பதான் இந்த பிளக் ரிமூவ் ஆகும். கிட்டத்தட்ட ராக் ஆயிரும் அது. ஏன்னா அதுவும் மேக்மா மெட்டீரியல், இக்னிஷியஸ் ராக்கா மாறும். நம்ம ராக்ஸ் பார்த்துருக்கோம். மேக்மால இருந்து தான் மோஸ்ட்லி என்ன நடக்கும், இக்னிஷியஸ் ராக்கு கிரியேட் ஆகும். நம்ம படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்க நீங்க பார்க்க வேண்டியது ஒரு 2 விஷயங்கள். ஒன்று பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோ அப்படின்ற வார்த்தை, இன்னொன்று லஹார் அப்படின்ற வார்த்தை. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோ அப்படின்னா ஒரு வால்கனோ எரப்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேசஸ், அந்த ஸ்மோக், அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அது எல்லாமே காத்துல சஸ்பெண்ட் ஆகி அப்படியே நிற்கும். சன்னே உள்ள வரதுக்கு வெக்கப்படும், சன் ரேயே உள்ள வரதுக்கு வெக்கப்படும், அவ்வளோ திக்கா இருக்கும் அது பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோ மெட்டீரியல். அந்த ஆஷ் கிளவுட்ஸ் is going to create low temperature below the clouds. கிளவுடுக்கு மேல சன்ரைஸ் இருக்கலாம், ஆனா கிளவுடுக்கு கீழே சன்ரைஸ் பாயறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சிச்சுவேஷன். இந்த கான்செப்டை டெம்பரேச்சர் இன்வர்ஷன் சொல்லுவாங்க. நான் கிளைமட்டாலஜிக்கு போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வார்த்தையை மட்டும் நான் வச்சுக்கோங்க. வால்கானிக் ஆக்டிவிட்டி, பைரோகிளாஸ்டிக் ஃப்ளோ வரும்போது திக் ஆஷ் கிளவுட்ஸ், ஹெவி கிளவுட்ஸ், பிளாக் கிளவுட்ஸ், டஸ்ட் ட்ரிவன் கிளவுட்ஸ், இல்லது பார்ட்டிகல்ஸ் ட்ரிவன் கிளவுட்ஸ், மேல திக் கிளவுட்ஸ், ஃபாக் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது சன் ரேஸே உள்ள பெனட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லாதப்போ கீழே வந்து அதிகமான டார்க்னஸ் இருக்கும் நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஆனா எபோவ் தி கிளவுட் வந்து உங்களுக்கு சன்ரைஸ் இருக்கும், ஆனா பிலோ தி கிளவுடு இருக்காது. என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, ஐசேஜ் வந்தது இப்படி எல்லா இடத்துலயும் வால்கானிக் ஆக்டிவிட்டி நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்மோக்கி கிளவுட்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஃபார்ம் ஆனதுனால, மேல இருந்து சன் பெனட்ரேஷன் உள்ள வராதனால உலகமே ஐசேஜ் ஆச்சு ஒரு காலத்துல. ஏன்னா டெம்பரேச்சர் எல்லாம் டிப் ஆயிரும். ஏன்னா சன் உள்ள வரலன்னா என்ன ஆகும், கீழே டெம்பரேச்சர் ஃபுல்லா
டிப் ஆயிட்டு உடனே ஐசேஜ் வந்துச்சுன்னு ஒரு தீரி ஒன்று இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அந்த மாதிரி ஒரு தீரி ஒன்று இருக்கு. லஹார் அப்படின்னா இங்கல இருந்து ஊத்துனது லாவா அப்படியே இங்க வந்து சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள அப்படியே வரும். பக்கத்துல இருக்கிற கிராஸ் ஃபீல்ட்ஸ், புரியுதுங்களா, அந்த ரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் வரும். வரும்போது அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அங்க இருக்கிற மணலோட எல்லாத்தையோடையும் அந்த மேக்மா மிக்ஸ் ஆகி ஒரு ஊத்து ஒரு ஆறு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆறு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது பேரு லஹார். லாவா பிளஸ் மட் பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்ட் அஸ் லஹார். என்னது? லார். இந்த மேல இது வந்து இரப்ட் ஆச்சு. இதுதான் இரப்ஷனோட காலம். ஏன்னா இங்கல இருந்து இரப்ட் ஆயிட்டு நடக்குது. இதனால ஃபார்ம் ஆன கிளவுட்ஸ், அதுல இருந்து வில்ற ஆஷ், கீழே அப்படியே கீழே வில்ற ஆஷ் மேல அடிச்சு கீழே அப்படியே அந்த ஆஷ் எல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னா அது பேரு டெஃப்ரா. அது பேரு டெஃப்ரா. வால்கனோஸ் ஃபார்ம் ஆகுது எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார். ஒன்னு பிளேட் பவுண்டரிஸ்ல நடக்கும் சார், இல்லைன்னா ஹாட் ஸ்பாட்ஸ்ல நடக்கும் சார். இது வந்து சப்டெக்ஷன்ல தான் நடக்கும் சார். எல்லாமே மேக்மா தான் சார் எல்லாத்துக்கும் கல்பிரிட்டு. எல்லாத்துக்கும் யார் கல்பிரிட்டு? மேக்மா தான் கல்பிரிட்டு. எனக்கு அது தெரியும் சார். ஆனா சார் ஒரு டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரியில வால்கானிக் ஆக்டிவிட்டி இருக்காதா சார்? நீங்க ரெண்டுமே சப்டெக்ஷன்லயே சொல்றீங்களா சார்? இது ஓஷியானிக் கிரஸ்ட், இது ஓஷியானிக் கிரஸ்ட், கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷியானிக் கிரஸ்ட். இது ரெண்டுமே கன்வர்ஜென்ட்ல சொன்னீங்க சார். டைவர்ஜென்ட்ல இருக்காதா அப்படின்னா இருக்கும். ஏன்னா டென்ஷனல் பவுண்டரி. இந்த இடத்துல ஒரு டிப் வரும். இது வந்து இது அப்படியே வந்து பிளாக் மவுண்டன் மாதிரி ஆகும். இது கான்டினென்டல் 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 கான்டினென்டல். இதுதானே ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி. இங்க தானே அக்லி உபி வால்கனோ இப்ப வெடிச்சதே டென்ஷனல் பவுண்டரியில தான் ஆச்சு. ஆப்பிரிக்கன் பிளேட்டும் நுபியன் பிளேட்டும், அரேபியன் பிளேட்டும் நுபியன் பிளேட்டும். புரியுதுங்களா? இது ரெண்டு பிளேட்டும் வந்து டென்ஷனல் பவுண்டரியில பிரியும் போது தானே இத்தியோப்பியால இப்ப என்ன வந்துச்சு? இந்த ஆக்டிவிட்டி வந்திருக்கு. ஸோ அதுல வந்து பிளாக் மவுண்டன்ஸ் வர இடத்துலயும் என்ன இருக்கும்? வால்கானிக் ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் எங்க இருக்கு? ஓஷியானிக் டைவர்ஜென்ஸ். இது ஓஷியானிக் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி வந்து கான்டினென்டல் டைவர்ஜென்ஸ். இது ஓஷியானிக் டைவர்ஜென்ஸ். எது? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அட்லாண்டிக் ஓஷன்ல நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. இந்த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் டைவர்ஜென்ட் பவுண்டரியில உருவாச்சு. ரெண்டுமே ஓஷியானிக் கிரஸ்ட். இந்த இடத்துல வர்றது எல்லாமே we call it as not mountains, we call them as ridges. And what are all the volcanic activity happening there? It is called as guyots. நான் உங்களுக்கு அங்க வரும்போது சொல்றேன். GUIOTS guyots சொல்லுவாங்க. உள்ள நடக்கிற ஒரு வால்கானிக் சி கயோட்ஸ் கூட சொல்லுவாங்க. எங்க? வால்கானிக் ஆக்டிவிட்டி வித்தின் த சி. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்தை விட உங்களுக்கு வால்கானிக் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி எங்க? உங்களுக்கு நல்லாவே தெரியும். கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி, மவுண்ட் செராத், சௌஃப்ரியா வீல்ஸ் வால்கனோ, மவுண்ட் செராத் இன் வெஸ்ட் இண்டீஸ் 1995. நிறைய இருக்கு. கன்வர்ஜென்ட்டுக்கு குறைச்சலே இல்லை. கன்வர்ஜென்ட்டுக்கு குறைச்சலே இல்லை. இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். எக்ஸ்ப்ளோசிவ், வயலண்ட், குவைட். குவைட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா சிலிக்கா கம்போசிஷன். எக்ஸ்ப்ளோசிவ்க்கும் வயலண்ட்டுக்கும் சம்பந்தம்னா வயலண்ட் வந்து சவுண்ட் பண்ணிக்கினே இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ், கேசஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்வால்வ் ஆகும். சிலிக்காவோட கம்போசிஷன் அவ்வளோ திக்கா இருக்கும். வெளியே பிளக் ரிமூவ் பண்றதுக்கே கஷ்டமா இருந்து மொத்தமா வால்கனிக் கோனை தூக்கி அடிச்சிடும். அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் எதை கண்ட்ரோல் பண்ணுது? எக்ஸ்ப்ளோசிவா, வயலண்டா, குவைட்டா. வாட்டர் வேப்பர், அமௌண்ட் ஆஃப் ட்ராப்டு கேசஸ், மேக்மா கம்போசிஷன். குவைட் இஸ் நத்திங் பட் சிலிக்கா புவர். எக்ஸ்ப்ளோசிவ் இஸ் நத்திங் பட் சிலிக்கா ரிச். இப்போ சிலிக்கா புவர்ல என்ன விஸ்காசிட்டி? லோ விஸ்காசிட்டி. ஏன்னா லெஸ் டென்ஸ். இதுதான் குவைட்.
சிலிக்கா ரிச்ல என்ன வருது, என்ன வருது உனக்கு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவிட்டி. இது எதனால மேசிவ் பிரஷர் டெவலப் ஆகுது. மேசிவ் பிரஷர் can be given only by hydrostatic pressure and also the gases present within the surface of the earth. எங்க உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கதையை நான் சொன்னேன் சார். இது ஓஷியானிக்கு, இதுவும் ஓஷியானிக், இது கான்டினென்டல் நினைச்சுக்கோங்களேன், இது ஓஷியானிக் கிரஸ்ட்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்குமா? நான் போன கிளாஸ்ல சொன்னது தண்ணி இருக்கும். இந்த பக்கம் இதுதானே சப்டக்ஷன் ஜோனு. இது ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆகுமா? இந்த இடம் ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆகுமா? ஆச்சு. இந்த இடத்துல தானே வால்கேனோ வரும், வந்துச்சா? இப்படி டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. இதோட சேர்த்து இதை டிஸ்ட்ராய் பண்றது மட்டும் இல்லாம இந்த தண்ணியும் உள்ள போதா? தண்ணி உள்ள போதா? தண்ணி உள்ள போனோடனே மேக்மா மேல விழுந்த உடனே இது மேக்மா மேல விழுந்த உடனே இந்த தண்ணி என்ன ஆகும்? ஸ்டீமா மாறுமா? வாட்டர் வேப்பரா மாறுமா? கேஸா மாறுமா? கேசியஸ் வாட்டர் வேப்பரா மாறுமா? ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் உருவாகுமா? ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர், இட் இஸ் ஸ்டாட்டிக், இட் இஸ் கோயிங் டு பி தேர் அன்டில் இட் இஸ் ரிலீஸ்டு. அது இருக்கதான் போகுது. அந்த பிரஷரை யாராலையும் மாற்றவும் முடியாது, அடக்கவும் முடியாது. அது வெளியே வந்துதான் தீரும். அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர், அந்த வாட்டர் ஸ்டீமா கன்வெர்ட் ஆன பிரஷர் வெளியே வரதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கும். உள்ள டிராப் ஆகி கிடக்குது. அது வெளியே வரும்போது இங்க டங் டங் டங்குன்னு அடிக்கும். அந்த கான்டியூட்னா என்னது? அதோட பைப்பு. அந்த பைப்பை, வால்கானிக் பைப்பை இங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் வெளியே வரணும்னு. இப்ப என்ன பண்ணுது? இங்க வர மேக்மாவை இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் தள்ளுது. நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, அப்பதான் நான் வெளியே போக முடியும். நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, நான் அப்பதான் வெளியே போக முடியும்னு இருக்கிற மேக்மாவும் தள்ளிட்டு இருக்கு. அந்த நேரத்துல மேக்மா விஸ்கஸ் ரிச்சா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிலிக்கா ரிச்சா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹைலி விஸ்கஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியே போகாது. ஏன்னா இந்த கான்டியூட் பைப்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். அது எப்ப நான் இங்கிட்ட ஃப்ளோவே இல்ல, நான் விஸ்கஸ், நான் எண்ணெயோட மோசமா இருக்கேன், நான் செமி சாலிட் மெட்டீரியலா இருக்கேன், என்னால வெளியே போக முடியல. நீ என்னதான் பின்னாடி தள்ளுனாலும், நீ வெளியே போகணும்னு நினைச்சாலும் இன்னும் நான் என்னால வெளியே போக முடியல அப்படின்னு. எது? அந்த மேக்மா. எது? சிலிக்கா ரிச் மேக்மா. எது? விஸ்கஸ் மேக்மா. ஐ cannot go outside, I am a plastic material, I cannot go outside ன்னு சொல்லுது. ஆனா உனக்கு பின்னாடி நான் இருக்கேன்டா, நீ போனாதான்டா நான் என்னால போக முடியும் அப்படின்றான். பாப்பான் அந்த மேக்மா வெளியே போச்சு. இந்த பிரஷர் என்ன பண்ணணும்னா அடிச்சு தள்ளிடும். அப்ப என்ன ஆயிரும்? இந்த கோனே எகிரிடும். அந்த கோனே டோட்டலா எகிரிடும். அதுதான் எக்ஸ்ப்ளோசிவ். சோ எக்ஸ்ப்ளோசிவ்க்கு சிலிக்கா கம்போசிஷன் இம்பார்ட்டன்ட், ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர் ஆர் கேசஸ் ஆர் வாட்டர் வேப்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். அது புரியுதா? One of the, so what are all the factors which determine the volcanic activity, whether it is a quiet volcano or a eruptive volcano or a silent volcano? It is silica composition, water vapor and the pressure available over there. இது ஃபிஷா ஜஸ்ட் ஒரு கிராக் ஏற்பட்டிருக்கு டெக்டானிக் ஆக்டிவிட்டியால. மேல ஸ்லோவா ஊத்திக்கிட்டே இருக்கும், பல ஆயிரம் வருஷம் ஊத்தும். இப்படி ஊத்துனதுதான் உங்களோட, நான் திரும்பி சொல்லுவேன், பிளாக் காட்டன் சாயில் ஆர் அலுவியல் சாயில் இல்ல, பிளாக் காட்டன் சாயில் ஆர் ரிகூர் ஆர் பிளாக் எர்த் சாயில் present in Gujarat, Maharashtra and bits and pieces of Telangana and Coimbatore and etc. இந்த மாதிரி இடத்துல இருக்கிற, பட் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இஸ் predominantly black earth soil fissure வால்கனோவால ஏற்பட்டது. இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து இந்தியா பிரிஞ்சு வரும்போது, டெக்கன் பிளாட்டியூ பிரிஞ்சு வரும்போது, சதன் கோந்துவானா லேண்ட்ல இருந்து ஃபிஷர் ஏற்பட்டிருக்கு, கிராக் ஏற்பட்டிருக்கு. எங்கன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச் கிட்ட, குஜராத்தோட சிங்க வாய் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, குஜராத் கிட்ட கல்ஃப் ஆஃப் கம்பட், கல்ஃப் ஆஃப் கட்ச், அந்த இடத்துல ஃபிஷர் ஏற்பட்டிருக்கு. அந்த ஃபிஷர்ல இருந்து வந்த வால்கானிக் ஃப்ளோ தான் அங்க இருக்கிற இப்ப பிளாக் காட்டன் சாயில். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அந்த சாயில் அங்க இருக்கு அப்படின்னு கேட்டா,
உங்களுக்கு நாளைக்கு இந்த 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 எக்ஸாம்பிள் நான் வரணும், ஃபிஷர் டைப்பை வளர்க்கணும். ஷீல்டு ஜஸ்ட் கொண்டு வந்து நம்மளோட ஷீல்டு இருக்கும் பார்த்தீங்களா, போர் வீரர்கள் வச்சிருப்பாங்க ஷீல்டு, யாராவது அடிக்கக்கூடாதுன்னு இப்படி தடுக்கிறது, அந்த ஷீல்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், காமா வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். இது வந்து பிரச்சனை இருக்காது. இது கம்போசிட் நீங்க பார்த்தீங்க, டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸ்ல நடக்கிறது. கேல்டரா இது எகிரிச்சு, இது எக்ஸ்ப்ளோர்டா எகிரிச்சு, இந்த எகிரின இடத்துல பள்ளம் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த பள்ளம் ஃபார்ம் இடத்துல இது பிளக்கு, இதுல இருந்து உள்ள தண்ணி போகாது, பெனட்ரேட் ஆகாது, ஏன்னா இது பயங்கரமான ஸ்ட்ராங்கா வந்து சாலிட் ஆச்சு ராக். இதுல தண்ணி மழை தண்ணி விழுந்தா அப்படியே கேல்டரா லேக்கா மாறிடும். சாதாரணமா ஒண்ணுமே இல்லாம இருந்தா கேல்டரா, எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் அதுல தண்ணி விழுந்து லேக் மாதிரி ஆயிடுச்சுன்னா அது பேர் என்னது? கேல்டரா லேக். சோ நீங்க கிளாசிபிகேஷன் ஆஃப் வால்கனோஸ் இன் மேஜர் இது பார்த்துட்டீங்க. ஃப்ரீக்வன்சி எவ்வளவு ஃபாஸ்டா வால்கனோ வருது, வந்துகிட்டே இருக்கா ஆக்டிவ், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருமா டார்மண்ட், எப்பத்துக்குமே வராதா எக்ஸ்டிங்க்ட். அதுக்கப்புறம் ஃபிஷர்டு எரப்ஷன், நான் இப்ப சொன்னேன் சின்ன கிராக்கால வருது, இது ஹவாயன் ஸ்லோவா வந்து பேசிக் வால்கனோ சொல்லுவாங்க, ஹாட்ஸ்பாட்ஸ், இது ஹாட்ஸ்பாட். இது ஸோ இந்த மாதிரி வருது. ஸ்ட்ரோம்போலி ஆக்டிவ் வால்கனோ வந்துகினே இருக்கும். வால்கானியன், வெசூவியன் ஆர் வைலண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோ. மவுண்ட் வெசூவியஸ் and no, sorry, Mount Stromboli and Mount Vesuvius both are in Italy. Mid-continental plate oda explosive activity Mediterranean Sea இருக்கிறதுனால வர oceanic crust கண்டிப்பா கொஞ்சமாவது இருக்கணும்னு சொல்லுவேன் நான். volcanism வேணும்னா என்ன வேணும்? oceanic crust இருந்தா அந்த இடத்துல கன்ஃபார்மா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும், சப்டக்ஷன் நடக்கும், அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? volcano வரும். அதுல மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் பீலியன். அண்ட் டோபோகிராஃபி நான் உங்ககிட்ட சொன்னது இப்ப காட்டினல, இது டோபோகிராஃபி. டோபோகிராஃபினா how it looks, இந்த டோபோகிராஃபி தான் இது. லொகேஷன் உங்களுக்கு டெக்டானிக் பவுண்டரியில வருதா, கன்வர்ஜென்ட் பவுண்டரியில வருதா, டைவர்ஜென்ட் பவுண்டரியில வருதா, ஓஷியானிக் கான்டினென்டலா டைவர்ஜென்ஸா, அந்த மாதிரி நீங்க பார்த்து பண்றது டைப் ஆஃப் லொகேஷன். இன்னொன்னு ஹாட்ஸ்பாட். டெக்டானிக்ல இல்லைன்னா இன்னொரு இடத்துல எங்க இருக்கும்? ஹாட்ஸ்பாட். மிடில் ஆஃப் தி பிளேட், பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிடில் ஆஃப் தி பெசிபிக் பிளேட், ஹாட்ஸ்பாட் வால்கனோஸ், ஹவாயன் வால்கனோஸ். மேக்சிமம் கிளாசிபிகேஷன் இவ்வளவுதான். வால்கனோஸை இவ்வளவுதான் பிரிக்க முடியும், இதுக்கு மேல பிரிக்க முடியாது. eruption of Mount Krakatoa. This is the original picture. When the explosion is happening, this sound can be heard 3000 miles away. Just imagine. Mount Krakatoa எங்க சார் இருக்கு அப்படின்னா, அட்லஸ் எடுங்க. அட்லஸ் எடுத்து இதான் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிரக்காட்டோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எடுத்த போட்டோகிராஃப். இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃப்ஸ், ஒரிஜினல் போட்டோகிராஃப்ஸ். இது மவுண்ட் கிரக்காட்டோவா எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரக்காட்டோவா 300 meters and லாங் ஐலாண்ட், ரக்காட்டா, வெர்லாட்டன் ஐலாண்ட்ஸ் எங்க இருக்கு? இந்தோனேஷியால. அது இந்தோனேஷியால கண்டுபிடிக்க முடியல, அதுக்காக தான் இன்னொரு மேப் வச்சிருக்கேன். ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும், இப்ப என்ன மேப் வச்சிருக்கேன்? அக்ஷயா சொல்லுவா, இப்ப என்ன மேப் வச்சிருக்கேன்? கிரக்காட்டோவா எது பக்கத்துல இருக்கு? ஜாவாக்கும் சுமத்ராக்கும் நடுவுல இருக்கு. ஜாவாவை சுமத்ராவை கண்டுபிடிப்போம். இல்ல சார் என்னால ஜாவாவும் சுமத்ரா கூட கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னா அடுத்த மேப் வச்சிருக்கேன். சார் ஜாவாவும் சுமத்ராவும் எது பக்கத்துல சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவுக்கு கீழே இருக்கு, சிங்கப்பூருக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப மலேசியா சிங்கப்பூர் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சவுத் ஈஸ்ட் ஏசியா மேப் அடுத்தது ஓபன் பண்ணி காட்டணுமா? பார்த்துட்டீங்களா? கிரக்காட்டோ 1883 most violent volcano ever the human has ever heard or seen. இங்க என்ன சார் நடக்குது? மிட் கான்டினென்டல் பிளேட் தான். நம்ம ஹிமாலயாஸ் உருவாகிறதுக்கான எந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் நடந்ததோ அதே கன்வர்ஜென்ஸ் தான் இங்கேயும் நடக்குது. அப்பனா ஹிமாலயாஸ்குள்ள ஏன் சார் வால்கனோ இல்லை? அங்க வந்து ஓஷியானிக் கிரஸ்ட் இல்லை, ஆக்டிவ் ஓஷியானிக் கிரஸ்ட் இல்லை ஹிமாலயாஸ்ல. ஆனா அந்த அரக்கோனியமா மவுண்டன்ஸா மாறி கீழே வந்து அது எக்ஸ்டென்ஷன் ஆகி அந்த மிட் கான்டினென்டல் பெல்ட் இன்னும் கீழே போய் இந்தோனேஷியா கிட்ட போகும்போது ஓஷியானிக் கிரஸ்ட் இன்வால்வ் ஆகுது. ஆகும்போது உடனே உங்களுக்கு என்ன வருது? சப்டக்ஷன் வருது. சப்டக்ஷன் வரும்போது என்ன வரும்? டிஸ்டர்பன்ஸ் வரும். டிஸ்டர்பன்ஸ் வந்தா அடுத்தது என்ன வரும்? சுனாமி வரும். என்ன வரும்? சுனாமி வரும். அப்படியே சுனாமிக்குள்ள போறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன். This is Mount Vesuvius, Italy, 79 AD. 79 AD இட்டலியில பொம்பாய் என்ற ஒரு நகரம், ரோமன் நகரம், ரொம்ப பாப்புலேட்டட் நகரம், and it is on the shores of the Italy. It was completely destroyed and every human got killed. Thousands of people killed in that particular island, Mount Vesuvius Island in Italy, 79 AD. 79 AD. நான் ரோமன் எம்பரர் ஆக்டிவா இருக்கும்போது நான் சொல்றேன். நம்மளோட சங்கம் பீரியட் கரெக்டா? நம்மளோட சங்கம் பீரியட் எந்த? லேட்டர் சோலாவா எர்லி சோலாவா? பாண்டிய மூவேந்தர்கள் இருந்தது எப்பப்பா? சங்கத்துல இருந்தாங்களா இல்லைன்னா லேட்டர் சோலாஸ் இருக்க இருந்தாங்களா? மூவேந்தர்கள், பாண்டிய சேர சோழா யார் இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? சங்கம் பீரியட். சங்கம் பீரியட் என்ன பீரியட்? 100 BC to 100 ED, அந்த 200 வருஷம் அப்ராக்சிமேட்லி அந்த பீரியட். அங்க வால்கனிக் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. எங்க? சங்க இலக்கியம் எழுதிட்டு இருந்தாங்க. மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி வால்கனோ, the most active volcano, one of the 4, மொத்தம் 4 வால்கனோ வந்து ஆக்டிவ். எங்க? இட்டலியில. ஏன்? மிட் கான்டினென்டல் கன்வர்ஜென்ட் பவுண்டரியால. மிட் கான்டினென்டல் கன்வர்ஜென்ட் பவுண்டரியால 4 மோஸ்ட் ஆக்டிவ் வால்கனோஸ்ல ஒரு பேர் மட்டும் கண்டிப்பா நீங்க மறக்கவே கூடாது. மவுண்ட் ஸ்ட்ரோம்போலியன். மவுண்ட் ஸ்ட்ரோம்போலி, the most active volcano. Still it is active. Every day it is active. Every day volcanic activity. இப்படிதான் இருக்கும் அது. சார் அப்படியே இருந்தா நான் எப்படி சார் இட்டலிலாம் போய் ஸ்ட்ரோம்போலிலாம் போய் போட்டோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, சாதாரண நேரத்தில் இப்படி இருக்கும். எவ்வளவு பாருங்க, அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப், பியூட்டிஃபுல் ஐலாண்டு. அது பாட்டுக்கு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கும். இவன் பாட்டுக்கு எங்க கப்பல்ல போயிட்டே தான் இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஜப்பான்ல சுனாமி வந்துட்டு இருக்குன்னா அவனுக்கு கீழே தண்ணி போயிட்டு இருக்கும். அவன் உட்காந்து எடுத்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு அடி கீழே தான், அவன் செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி போயிட்டு இருக்கான். அந்த கேமரா உட்காந்து இருப்பான். நம்ம இருந்தா இருப்போம், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். நீ இப்போ டென்ஷன் ஆகி போய் திடீர்னு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரதோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறதோ அதெல்லாம் வேஸ்ட். அவன் கண்ணுக்கு முன்னாடியே அவன் பேரண்ட்ஸு, அவனோட பிரதர்ஸு, இல்லைன்னா அவன் ரிலேட்டிவ்ஸ்லாம் கண்ணுக்கு முன்னாடி சுனாமியில அந்த போட்ல எப்படியோ அடிச்சுட்டு போறதெல்லாம் பார்த்துருப்பான் அவன். வாழ்க்கையின் தத்துவம் தெரிஞ்சுக்கணும்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கிற பிளேஸ்ல இருந்தா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு காலைல ஏஞ்சோமா உயிரோட இருக்கமா வேலை செய், ராத்திரி படுத்தோமா திரும்பி அடுத்த நாள் காலைல உயிரோட இருக்கமா திரும்பி வேலை செய், அவ்வளவுதான். இதுதான் ஜப்பனீஸ் ஆக்டிவிட்டி. இதுதான் இந்த சுனாமி சுமத்ரா ஜாவாவோட ஆக்டிவிட்டி. இதுதான் மவுண்ட் வெசுவியஸ் ஆக்டிவிட்டி. அதுதான் ஹவாயன் ஆக்டிவிட்டி. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வருதோ பெருசாக ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. காலைல எழுந்து பார்ப்பான், நம்ம வீடு இருக்கான்னு பார்ப்பான், நம்ம இருக்கோமான்னு பார்ப்போம், அடுத்த வேலையை பாரு. சுனாமிலாம் வந்து காலைல எழுந்து பழு தேய்க்கிற மாதிரி. அதுவும் ஈஸ்ட் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரும். ஏன்னா அவன் ஜப்பனீஸ் ஐலாண்ட்ஸ் ஃபார்ம் ஆனதே டிஸ்ட்ரக்டிவ் பவுண்டரியிலேருந்து, ஓஷியானிக் கன்வர்ஜென்ஸ்லேருந்து.
அங்க டிஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவன் டிஸ்ட்ரக்ஷன்ல தான் வாரானே, சப்டக்ஷன் ஜோன்ல தான் சாப்பிட்றானே. அவங்கிட்ட போயிட்டு உயிரை பத்தியோ பயத்தை பத்தியோ சீட்டிங்கை பத்தியோ பேசுனீங்கன்னா கடுப்பாயிருவான். காலைல எழுந்துச்சு மவுண்ட் ஃபுஜியாமாவை பார்த்துக்கிட்டே அதை வந்து வால்கனிக் ஆக்டிவிட்டி பார்த்துக்கிட்டே பல்லு தேய்ச்சிட்டு அவன் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் அந்த மாதிரி நாட்டில் பிறக்காம ஓரளவுக்கு சேஃபான நாட்டில் நம்ம பிறந்து தொலைச்சிட்டோம். ஓரளவுக்கு சேஃப்ட்டு. இந்த நாட்டில் இவ்வளோ அழகான நாடு, இவ்வளோ சேஃபான நாடு, போத் கிளைமேட் வைஸ் அண்ட் கல்ச்சர் வைஸ். நான் 35-40 நாடு போயிருக்கேன், இப்போ வரைக்கும் பார்க்கல. நாட் ஈவன் சிங்கிள் பிளேஸ் இன் திஸ் வேர்ல்டு இஸ் ஈக்குவல் டு இந்தியா. இத்தியோப்பியன் வால்கானிக் ஆஷ் drifts towards இந்தியா. அதுதான் நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இத்தியோப்பியால அதுதான் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி டெக்டானிக் ஆக்டிவிட்டி அண்ட் டென்ஷனல் பவுண்டரி. டென்ஷனல் பவுண்டரி என்ன பவுண்டரி? டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகுது. erupted after 12,000 years. just in case எப்படியோ மேப் உங்க கையில அரைகுறையா வச்சிருப்பீங்கன்றதுக்காக என்னோட சேஃப்டியில நான் வந்திருக்கேன். புரியுதுங்களா? அதுக்கே அத்தனை மேப் போட்டேன்னா இதுக்கு எத்தனை போட்டிருப்பேன்னு பாருங்க. என்ன வாழ்க்கை தம்பி சதாம், இது ஹரியாலி செக் தான். என்னது இது? என்ன ஹைலி குப்பாவா? இல்ல தம்பி, ஹயாலி குப்பி. என்ன குப்பி? ஹயாலி குப்பி. அடிஸ் அபாபா இத்தியோப்பியாவோட கேபிட்டல், அதோட நார்த்தன் ஜோன்ல இருக்கு. சரிங்களா? இது அரேபியன் பிளேட். இது அரேபியன் பிளேட்டும் நொபியன் பிளேட்டும் ரெண்டுமே ஸ்பிளிட் ஆற இடத்துல தான் இது இருக்கு. பிளாக் மவுண்டன் மேல இருக்கு. பிளாக் மவுண்டன் மேல ஹைலி குப்பி வால்கனோ. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது வரைக்கும் ஓகே சார். அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின் சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, இது என்ன விதமான ஃபோர்ஸ்? டென்ஷனல் ஃபோர்ஸ். இது என்னது? டைவர்ஜென்ட் பவுண்டரி. எல்லாமே ஓகே. என்ன விதமான பிளேட்ஸ் சொல்லிட்டேன். ஆப்பிரிக்கன் பிளேட்டும், சரி ஆப்பிரிக்கன் பிளேட்டும், என்னது நுபியன் பிளேட்டும் அரேபியன் பிளேட்டும் சொன்னேன். ஓகே, இது வரைக்கும் ஓகே. இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே சார். இந்த அளவுக்கு கூட கேட்டு தொலைக்க மாட்டாங்கம்மா. எத்தியோப்பியா இஸ் பவுண்டரிங் வித் 2 seas. அது என்ன சீஸ்ன்னு கேட்பான். கல்ஃப், இந்த ரெட் சி. அண்ட் இஸ் ஆல்சோ நெய்பரிங் கண்ட்ரீஸ். சோமாலியா, கென்யா, உகாண்டா, சவுத் சுடான். புரியுதுங்களா? இது எல்லாமே நெய்பரிங் கண்ட்ரீஸ். இதுதான் அந்த வால்கானிக் ஆஷ். இட் இஸ் டிராவலிங் டு நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. யூ ஜஸ்ட் இமேஜின். அண்ட் இட் இஸ் கிராசிங் சைனா ரைட் நவ். இப்போ சைனாக்கு போயிடுச்சு. இந்தியாலாம் கிராஸ் ஆகி அந்த ஆஷ் என்னது? அது பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல். என்ன மெட்டீரியல்? பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல், டஸ்ட் மெட்டீரியல் which consists of gases, dust and etc. இதுல ப்ராமினென்ட்டா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு. இதுல ப்ராமினென்ட்டா என்ன இருக்கு? சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு. இதுதான் இட் கேன் பி சீன் இன் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ இதுதான் ஹைலி குப்பி வால்கனோ. இது இப்போ டிராவல் ஆகிறது. இந்த பக்கம் லெஃப்ட்டுக்கு பார்த்தா கம்மியாக இருக்கு, ஆனால் நார்த் வெஸ்ட்டுக்கு தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. சார், எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன சார், இது எப்படி சார் இந்த டைரக்ஷன்ல இந்த ஃப்ளோ இப்படி போகுது? ஜெட் ஸ்ட்ரீம் இப்படி இருக்கு. கான்செப்ட் பாருங்க. டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படி இருக்கு. அது தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. 10 கிலோமீட்டர் மேலே தானே இருக்கு இந்த ஆஷ். 10 கிலோமீட்டர் மேலே என்ன இருக்கு? ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். நீ அங்க வரைக்கும் போய் சேர்ந்தா போதும், அவன் பஸ் மாதிரி ஏற்றிக்கிட்டு அவன் எங்கெல்லாம் போறானா எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா அவன் ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கான், 200 கிலோமீட்டர் per hour. அவன் எதுக்கு போயிட்டு இருக்கான்னா ஜியோஸ்ட்ராபிக் விண்டு. அது எப்படி சார் தெரியும்னுங்கன்னா கிளைமட்டாலஜி. வெயிட் ஃபார் தி climatology. Wait for the atmospheric circulation activity explained in climatology. புரியலனாலும் பிரச்சனை இல்லை. Sulfur dioxide emitted by the highly guppy volcano
and this is the plume. The plume or the volcanic ash thrown out of volcanic material thrown out of the Haile Gubbi. இது ரியல் டைம் போட்டோகிராஃப். அந்த ஆஷ் கீழே ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ரெட் சீயே மூடிடுச்சு பாருங்க. ரெட் சி is the strategic point to travel to Europe, to travel to Mediterranean Sea. From where? Arabian Sea. அரேபியன் சீலேருந்து புரியுதுங்களா? துபாய் கல்ஃப்லேருந்து, கல்ஃப் ஆஃப் ஏடன்லேருந்து, இந்தியன் ஓஷன்லேருந்து யாராவது ஒருத்தங்க வந்து யூரோப்புக்கு வையா உங்களுக்கு இந்த ஆப்பிரிக்கன் நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வழியாக உள்ள போகணும் மெடிட்டரேனியன் சீக்குன்னா ரெட் சி தான் ஒரே வழி. ரெட் சி தான் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். ரெட் சி ஆக்குபை பண்ணிட்டா உங்களுக்கு எல்லா ட்ரேடும் நின்று போயிடும். இட் இஸ் சோ காஸ்ட்லி. நீங்க ஆப்பிரிக்கா மொத்தம் சுத்திட்டு போகணும். யார் மாதிரி? வாஸ்கோ ட காமா மாதிரி, ஆல்பர்ட் கியூ மாதிரி. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்பிரிக்கா மொத்தம் சுற்றி கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தான் கேலிக்கட் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே எப்படி வந்திருக்காங்க? டக்குன்னு மெட்டீரியல் சீலேருந்து உள்ளே புந்து அப்படியே வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து அட்லஸ் வச்சுருக்கணும். அதுக்கு அட்லஸ்குள்ளே நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கணும். அது நம்ம எப்போ பார்ப்போமோ? ஏன் கடைசி ஆசை எப்போ தான் நிறைவேறுமோ? அட்லஸ் இல்லாமல் ஜியாகிரஃபி படிக்கிறது நான் போன வாட்டியே சொன்னேன். புரியுதுங்களா? போன சொன்னேன். என்ன பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள் சொன்னேன்? அட்லஸ் இல்லாமல் ஜியாகிரஃபி படிக்கிறது என்னன்னு சொன்னேன். போன வாட்டி வீடியோ பாருங்க. என்னென்ன பிளேட்டு? அரேபியன் பிளேட்டும் நுபியன் பிளேட்டும், இந்த பக்கம் ஆப்பிரிக்கன் சொமாலியன் பிளேட்டும் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளேட்டும். ஆனா இப்ப நம்ம படிக்க போறது இது அடிஸ் அபாபா. இங்கதான் என்ன இருக்கு? ஹைலே குப்பா இருக்கு. ஸோ என்ன பிளேட் உண்மையா இருக்கு? ரெண்டு மைனர் பிளேட்டு, அரேபியன் பிளேட்டும் நூபியன் பிளேட்டும். இது ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளேட்டும், இந்த பக்கம் சொமாலியன் பிளேட்டும். மொத்தமாக தான் இங்க ரிஃப்ட் கிரியேட் ஆயிட்டு. டிஃப்ரெண்ட் மைனர் பிளேட்ஸ் எல்லாம் எல்லாமே இன்வால்வ் ஆகி டென்ஷனல் ஃபோர்ஸ்ல ஸ்பிளிட் ஆகும். அப்பர் ட்ரை ஜங்ஷன் ட்ரிபிள் ஜங்ஷன்ல தான் இருக்கு. எது? Haile Gubbi volcano, and it is also in the convergent, divergent boundary தானே? கரெக்டாமா? ஓஷியானிக் டைவர்ஜென்ட் பவுண்டரியில தான் ஹைலி குப்பி வால்கனோ அப்பர் ரீஜன் இருக்கு. கரெக்டா? நான் தான் ஓஷியானிக் காட்டினேனாமா? சொமாலி பிளேட் காட்டினேனே. சொமாலியன் பிளேட் இல்லையா? அப்புறம் என்ன பிளேட் இருக்குதுல்ல? ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளேட் இருக்கோ, சொமாலியன் பிளேட்டும். இது ரெண்டும் கன்வெர்ஜ் ஆகல, டைவர்ஜ் ஆகுது. அப்புறம் என்ன பிளேட்டு? அரேபியன் பிளேட்டும் கான்டினென்டல் நுபியன் பிளேட்டும் ஆப்பிரிக்கன் பிளேட். இது ரெண்டுமே டைவர்ஜ் ஆகுதா கன்வெர்ஜ் ஆகுதா? டைவர்ஜன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்பர் ரீஜன்ல தான் இருக்கு. ஸோ 2 ஒன்லி. இப்போ எடுத்து இப்பயே காணும். இதுக்கப்புறம் நான் எப்போ வச்சு டெஸ்ட் வச்சு என்ன பிரயோஜனம்? மேக்மா கீழே இருக்கு சார் அப்படின்னா, இந்த அளவுக்கு மேக்மா பூல் இருந்தா அங்க அதிகமான ஆக்டிவ் வால்கனோ அது. ஏன்னா மேக்மா பூல் அவ்வளோ இருக்கு கீழே. மேக்மா ரிசர்வேயர் அவ்வளோ பெருசா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, எல்லோ ஸ்டோன் கேல்டரா நேஷனல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா இருக்கு இந்த மேக்மாவோட பூல். மேக்மா ரிசர்வேயர் எவ்வளோ? 100 கிலோமீட்டர் கியூப். 100 கிலோமீட்டர் கியூப் ஸ்கொயர் இல்ல, அதோட வால்யூம் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மவுண்ட் செயின்ட் ஹெலனே பெருசுதான். ஆக்சுவலி 1980 வெடிச்சது. அதுக்கே 1 கிலோமீட்டர் கிட்ட வந்து என்ன இருக்கு கீழே? மேக்மா இருக்கு. மேக்மா which will decide the activity of the volcano volume.
நோரப்டா 1912 மேக்மா பூல் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. தெரியும். ஷீல்டு வால்கனோ இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக. சிண்டர் வால்கனோ சிலிக்கா ரிச் லாவா இப்படி தான் இருக்கும். சிண்டர் லேக் ஃபார்ம் ஆகும். சிண்டர் தூக்கிட்டு போயிட்டு இந்த இடத்துல வாட்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா சிண்டர் லேக்கு. கம்போசிட் வால்கனோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது. இதுதான் அந்த பிளக்கு நான் சொன்னது, லாவா டோம். இது மேலே தண்ணி விழுந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது லேக்காக மாறும். என்னவா மாறும்? கேல்டரா லேக்காக மாறும். பார்த்தீங்களா அந்த டோம் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நாளில் மூடிடும். டெஃப்ரா பீசஸ் ஆஃப் ராக்கு லாவா ஃபாலிங் ஃப்ரம் தி ஏர். இது ஒன்று வந்து இன்ட்ரூசிவ் ராக்கு, எக்ஸ்ட்ரூசிவ் ராக். எக்ஸ்ட்ரூசிவ் வந்து வெளியே வந்து பார்க்கறது வால்கனோ, இது வால்கனிக் கோனு. ஆனால் இன்ட்ரூசிவ் வந்து நான் சொன்னது சில்லு, டைக்கு, லாக்கோலித், லாப்போலித். இதெல்லாம் இன்ட்ரூசிவ் ராக் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் தி பேத்தோலித், டைக்கு, சில்லு, வால்கானிக் நெக்கு, கேல்டரா. இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கேல்டரா ஃபஸ்ட்டு வந்து வால்கானிக் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசிவாக மாறுது, மொத்தமாக எகிரிச்சு கோனு, அதில் லேக் ஃபார்ம் ஆச்சு. எனி டவுட்ஸ் யூ ஹேவ்? எனி டவுட்ஸ்? கேல்டரா லேக் கிளாரிட்டி இருக்கு? கிரேட்டர் லேக் இன் ஆரிகன். இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 30 to 40 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ். அவ்வளோ பெருசு அது. 30 to 40 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் ஆரிகனில் இருக்கு, யூஎஸ்ஏ. இக்னிஷியஸ் ராக் தான் அது, எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஹாட்ஸ்பாட்டு கடைசி டாபிக்கு வால்கனோஸில். சார் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ஹவாயன் வால்கனோஸ் தான் ஃபேமஸ்ன்னு நான் சொன்னேன். இப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த இடத்துல தான் இப்போ கிட்டத்தட்ட சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் படித்தோம்ல நம்ம, இங்கே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து வால்கானிக் ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே இருக்கு. இங்கே ஒரு ராக் மெட்டீரியல் வருது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது அப்படியே கான்டினென்ட் வந்து ட்ரிஃப்ட் ஆகுது, இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இது ட்ரிஃப்ட் ஆகுது, இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இது ட்ரிஃப்ட் ஆகுது. ஸோ ஓல்டு எது? இது. எது நியூ? இது. இப்போ ஹவாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நியூ, இது ஓல்டு. ஃபார்ம்டு பிஃபோர் 5.6 மில்லியன் இயர்ஸ். அப்பனா எங்க இப்போ வால்கானிக் ஆக்டிவிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்கு? இந்த இடத்துல கீழேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கு, இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் ஹாட்ஸ்பாட் வால்கனோஸ், which is not happening at tectonic boundaryல நடக்காது. சப்டக்ஷன்லேயோ கன்வர்ஜென்ஸ்லேயோ இல்லைன்னா டைவர்ஜென்ஸ்லேயோ நடக்காத ஒரு ஆக்டிவிட்டி. ரிங் ஆஃப் ஃபயர்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் பிளேட் டெக்டானிக்ஸ் சொல்லும் போது இங்கே பெசிஃபிக்கில் இருக்கிற ஒரு மைனர் பிளேட்டு யுவான்தே ஃபுகா பிளேட், யுவான்தே ஃபுகா பிளேட், யுவான்தே ஃபுகா பிளேட்டும் இந்த பக்கம் இருக்கிற நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் ரெண்டுமே கன்வெர்ஜ் ஆகும்போது இது ஓஷியானிக் கிரஸ்ட், இது கான்டினென்டல் கிரஸ்ட் ஆகும்போது இங்கே ஒரு வால்கானிக் ஆர்க் ஒன்று ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். வால்கானிக் ஆர்க் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வால்கனோஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொன்னேன். அன்றைக்கும் நீங்கள் அட்லஸ் கொண்டு வரல. ஸோ ஆனாலும் ஓரளவுக்கு என்னோட சேஃப்டிக்கு இன்னைக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். மவுண்ட் செயின்ட் ஹெலன் எத்தனை வாட்டி வந்திருக்கு, இப்போ வரைக்கும் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மவுண்ட் ஆடம்ஸ், மவுண்ட் ஹுட், மவுண்ட் ஜெஃபர்சன், 3 சிஸ்டர்ஸ், நியூபெரி, கிரேட்டர் லேக்குன்னு இது கண்டுபிடிக்கும்பா பாட்லஸ். இந்த வால்கானிக் மவுண்டன்ஸை வெஸ்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கண்டுபிடிக்க பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா, ஆரிகன், வாஷிங்டன், வெஸ்ட் கோஸ்ட்டை பாரு, அது யுனைடெட் கிங்டம் தம்பி. முன்னாடி இண்டெக்ஸ் இருக்கும் பாருப்பா, இண்டெக்ஸில் யூஎஸ்ஏ நார்த் அமெரிக்கா மேப்புக்கு போ, நார்த் அமெரிக்கா ஃபிசிக்கலில் போ, நார்த் அமெரிக்கா ஃபிசிக்கலில் பார்த்தீங்களாமா? ஸோ மவுண்ட் ஆடம்ன்றது எதில் இருக்கு? மவுண்ட் ஆடம்ஸ் வாஷிங்டன்ல இருக்கு. மவுண்ட் ஆடம்ஸ் எதில் இருக்கு? வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்கு. இன்னொன்று கண்டுபிடிக்க பார்ப்போம். மவுண்ட் ஹுட் இஸ் இன் ஆரிகன். மவுண்ட் ஹுட் இஸ் இன் ஆரிகன் ஸ்டேட். மவுண்ட் சாஸ்திராவா, டிஃபின் சாஸ்திராவா?
மவுண்ட் சாஸ்தா, தர்மசாஸ்தா மாதிரி சொல்லுங்க. கலிபோர்னியால இருக்கு, கலிபோர்னியால மவுண்ட் சாஸ்தா இருக்கு, ஆரிகன்ல மவுண்ட் ஹுட் இருக்கு, வாஷிங்டன்ல மவுண்ட் ஆடம்ஸ் இருக்கு. இந்த 3 ஸ்டேட்டும் யூஎஸ்ல இருக்கு, வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. இது பேர் வால்கானிக் ஆர்க்னு சொல்றாங்க. இந்த வால்கானிக் ஆர்க் ஏன் வருது? கான்டினென்ட்டை எது பிரேக் பண்ணுது? கான்டினென்ட்டை எது டிஸ்ட்ரக்ட் பண்ணுது? யுவாந்தே ஃபுகா பிளேட், மைனர் ஓஷியானிக் கிரஸ்ட். ஆனா புரியுதுங்களா? மைனர். சோ இது வந்து இட்ஸ் a பார்ட் ஆஃப் தி ரிங் ஆஃப் ஃபயர். இந்த பெசிபிக் டோட்டலா பாத்தீங்கன்னா ரிங் ஆஃப் பெசிபிக் ஓஷனை சுத்தி இருக்கிறது ஃபுல்லாவே ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்றோம் நம்ம. கரெக்டா? எதுக்கு? இந்த வால்கானிக் ஆக்டிவிட்டி கண்டினியூஸா அந்த ரிங்ல நடந்துகிட்டே இருக்கிறதுனால, டிஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால, சப்டக்ஷன் நடந்துகிட்டே இருக்கிறதுனால, ஓஷியானிக் கிரஸ்ட் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால. சரி, இதோட பேர் ஒருத்தங்க சொல்லுங்களேன். கிலுவா ஹவாயில நடக்குது, 1990 நடந்த எரப்ஷன். இப்ப நீங்க பாக்குறது என்ன? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யாராவது நடுவுல புகாரின்ட்டீங்கன்னா கடுப்பாயிருவேன். புரியுதா? புகாரி இத மாதிரி பிரியாணி கடையெல்லாம் சொல்லக்கூடாது. இதோட பேர் என்ன? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்ததே இப்ப வரல அப்படின்னா எப்ப வரும்? என்னமா ஓடுன்னு சொன்னேன்? ஜெனிஃபர் சொல்லுவா, என்னமா ஓடுன்னு சொன்னமா? ஆறா ஓடுன்னு. லஹார், லஹார். இது பைரோகிளாஸ்டிக் எரப்ஷன். இதுதான் அந்த மட்டு. என்னது? லஹார் ஊத்து ஊத்துன்னு ஊத்திச்சுன்னா மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே போவோம். நிவேடா, USA, 23,000 people killed. Volcanic mud flow. This killed Pompeii of Romanian Empire, Mount Vesuvian. எப்போ? 79 AD. படிச்சோமா? So geography decided the Romanian Empire destruction. It is not the history which decided the geography. Geography is nature. புரியுதுங்களா? எர்த்குவேக் உள்ள போ அப்படின்னா எர்த்குவேக் உள்ள போவாது. வால்கனிக் ஆக்டிவிட்டி சும்மா இரு அப்படின்னா அது சும்மா இருக்காது, சவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கடுப்பாயிடுச்சுன்னா வெடிச்சிடும். புரியுதுங்களா? 5 எலிமெண்ட்ஸை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. Pyroclastic flow. Can you see the clouds? Can you see the clouds here? Pyroclastic flow. It will be stopping the sun rays passing through the clouds. It is so thick. It runs for kilometers. Clouds 3-4 கிலோமீட்டர் இருக்கும் மேல thickness. அதுல இருந்து சன்ரைஸ் வெக்கப்படும் உள்ள வரதுக்கு. It will be completely darkness below that. It will be completely darkness. Can you see the darkness inside? Mount Pinatubo in Philippines explosion. அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ண பைரோகிளாஸ்டிக் டார்க் கிளவுட்ஸ், இது பார் கிளவுட்ஸ். Can you see that? It is all gloomy, dark, low temperature. Philippines is in equator region, but you can feel cold inside the pyroclastic flow clouds. How? Because of volcanic eruption resulted in another cloud formation. எப்படி இருக்கு பாத்தீங்களா? உள்ள வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்படும் சன்ரைஸ். அந்த திக்னஸ் பாத்தீங்களா? கிளியர் பண்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் எர்த்குவேக். இப்போ சார் வால்கனோஸும் எர்த்குவேக்ஸும் யார் யார் சார்? 2 பேருமே மாமன் வச்சனங்க தான். 2 பேருமே இவன் இல்லைனா அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லைனா இவன் இருக்க மாட்டான்.
வால்கனோ கூட இல்லாம இருக்கும் ஒரு டெக்டானிக் பவுண்டரியில, ஆனா எர்த்குவேக் இல்லாம இருக்காது. எப்படி ஆந்திரா மில்ஸ்ல பருப்பு நெய்யும் பொடியும் இல்லாம இருக்காதோ, எப்படி தமிழ்நாடு மில்ஸ்ல ரசமும் சாம்பார் இல்லாம கண்டிப்பா இருக்காதோ, டெக்டானிக் பவுண்டரியில் என்ன இருக்காம இருக்காது. எர்த்குவேக் இஸ் டிஃபால்ட். வால்கனோ வருது உங்க அதிர்ஷ்டம், சுனாமி வருது உங்களோட டபுள் அதிர்ஷ்டம். அது இரப்டிவ் வால்கனோவா இருக்கிறது உங்களோட பெரும் 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 அதிர்ஷ்டம். அது உங்களோட ஜாதகம், உங்களோட லொகேஷன், உங்களோட டைம் தான் டிசைட் பண்ணா நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டக்காரங்க. ஆனா மினிமம் என்ன வரும் டெக்டானிக் ஆக்டிவிட்டியில? மினிமம் என்ன? மினிமம் எர்த்குவேக். P waves, S waves and L waves. இந்த 3 வேவ்ஸும் ஒரு எர்த்குவேக், ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு டெக்டானிக் டிஸ்டர்பன்ஸ், ஒரு 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 கிரஸ்ட் ஒன்று முட்டுது, ஒன்று உரசுது, ஒன்று விலகுது. இது எது நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு 3 விதமான வேவ்ஸ் வந்து உருவாகுது. அந்த வேவ்ஸ் உருவாகிற இடம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். அந்த வேவ்ஸ் உருவாகிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னா என்ன? எங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கோ, எங்க டெக்டானிக் ஆக்டிவிட்டி நடந்திருக்கோ, எங்க வந்து ஸ்லைடிங்கோ ஹிட்டிங்கோ டைவர்ட்டிங்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கோ அந்த இடத்துல தான் நீங்க ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் இஸ் த பிளேஸ் வேர் தி டெக்டானிக் டிஸ்டர்பன்ஸ் ஹேப்பன்ட். அந்த ஃபோக்கஸ்ல இருந்தா எல்லா விதமான வேவ்ஸும் எல்லா டைரக்ஷன்லயும் பாஸ் ஆகும். அதுல பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ் அண்ட் லவ் வேவ்ஸ் ஆர் ராலே வேவ்ஸ் சொல்லுவாங்க. இந்த விதமான வேவ்ஸ் வந்து கம்ப்ளீட் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்ல, இன்சைட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் அவுட் சைடு எல்லா இடத்துலயும் அந்த வேவ்ஸை பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். அது கிரியேட் பண்ற டிஸ்ட்ரக்ஷனை உங்களால கண்ணால பார்க்க முடியும். சார் பிரைமரி வேவ்ஸும் செகண்டரி வேவ்ஸும் இப்படிலாம் நிறைய சொல்றீங்களா சார்? ஒண்ணுமே புரியலையே சார். ஆனா நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த ஃபோக்கஸ்ல உங்களுக்கு டெக்டானிக் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து விதவிதமான வேவ்ஸ் உருவாகுது. P waves, S waves மட்டும் இன்சைட் வேவ்ஸ், வித்தின் த சர்ஃபேஸ் வேவ்ஸ். அங்க இருக்கிற L waves மட்டும் ஆன் தி சர்ஃபேஸ் வேவ்ஸ். அதுதான் நம்ம பில்டிங்ஸ் எல்லாத்தையும் இடிக்குது, அதுதான் எல்லாத்தையும் டிஸ்ட்ரக்ட் பண்ணுது, அதுதான் எல்லாரையும் சாவடிக்குது. L waves இல்லைன்னா ரேலே வேவ்ஸ் ஆர் லவ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவீங்க. வித் சர்ஃபேஸ் வேவ்ஸ், அதெல்லாம் சர்ஃபேஸ்ல. சர்ஃபேஸுக்குள்ள இருக்கிற வேவ்ஸ் பேர் என்ன? பிரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ். சார் இந்த பிரைமரி வேவ்ஸும் செகண்டரி வேவ்ஸும் எப்படி சார் ஜென்ரேட் ஆகுது? டிஸ்டர்பன்ஸால ஜென்ரேட் ஆகுது. டிஸ்டர்பன்ஸ் எப்படி சார் வருது? ஒன்று உரசுது, ஒரு பிளேட்டும் முட்டுது, ஒரு பிளேட்டும் சப்டக்ட் ஆகுது, என்னென்னமோ ஆகுது. அந்த இடம் எங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆக்டிவேட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் சார். ஃபோக்கஸ்ல இருந்தா பிரைமரி வேவ் செகண்டரி வேவ் வரும். பிரைமரி வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் தான் ஒரு விதமாக சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகி அது லவ் வேவ்ஸ் ஆகவோ ரேலே வேவ்ஸ் ஆகவோ மாறும், சர்ஃபேஸ் வேவா மாறும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது மெக்கானிக்கல், பியூர்லி மெக்கானிக்கல் வேவ்ஸ். பியூர்லி மெக்கானிக்கல் வேவ்ஸ், தே ஆர் கால்ட் as transverse waves or longitudinal waves. யார் சொன்னாங்க ஜியோகிராஃபில பிசிக்ஸ் இருக்காது? என்னம்மா ஜியோகிராஃபில பிசிக்ஸ் இருக்காதுன்னு சொன்னது யாரு? சவுண்ட் சாப்டர் வரும், உள்ள மெக்கானிக்கல் சாப்டர் வரும், லைட் சாப்டர் வரும், புரியுதுங்களா? வேவ்ஸ் சாப்டர் வரும், ஆப்டிக்ஸ் சாப்டர் வரும், என்னன்னா உள்ள வரும் நம்மளுக்கே தெரியாது. ஃபோக்கஸ் தெரிஞ்சு போச்சு. இந்த ஃபோக்கஸ்ல இருந்து நேரா ரைட் கரெக்டா 90 டிகிரி அப்படியே, என்னப்பா தமிழ்ல சொல்லுவீங்க? நெட்டு குத்தலாவா? தமிழ்ல நெட்டு குத்தலா பாத்தீங்கன்னா 90 டிகிரில வந்தீங்கன்னா எங்க வந்து உட்கார்றீங்களோ சர்ஃபேஸ் மேல, அது பேர் எபி சென்டர். எபி சென்டர்ல இருந்து தான் சர்ஃபேஸ் வேவ்ஸ் போகும். ஃபோக்கஸ்ல இருந்து பிரைமரி வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் போகும். இந்த பிரைமரி வேவ்ஸ் செகண்டரி வேவ்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, எந்த அளவுக்கு உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குன்னு தெரியுது. இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட சிஸ்மிக் ஆக்டிவிட்டி ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிஸ்மிக் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்றது இது
சிஸ்மிக், அது பேர் சிஸ்மோகிராஃப்ஸை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். சிஸ்மோகிராஃப். இந்த சிஸ்மோகிராஃப் வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணும் சார் அப்படின்னு கேட்டால், பிரைமரி ஆக்டிவிட்டியும் செகண்டரி பிரைமரி வேவ்ஸையும் செகண்டரி வேவ்ஸையும் பி வேவ்ஸையும் எஸ் வேவ்ஸையும் அந்த 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 சிஸ்மோகிராஃப் மேலே அதை அப்படியே பிளாட் பண்ணிகிட்டே வரும். அந்த பிளாட் பண்ணுறதை வச்சு நம்ம சொல்லலாம் இது வந்து 7.0, 6.8, 7.3, 8.0 அந்த எந்த விதமான ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருக்கு. மெக்காலி ஸ்கேலுன்னு ஒன்று இருக்கு, ரிச்டர் ஸ்கேலுன்னு ஒன்று இருக்கு, மாடிஃபைடு மெக்காலி ஸ்கேலுன்னு ஒன்று இருக்கு. 3 ஸ்கேலும் அதுக்கு அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆனா 3 விதமான மெஷர்ஸ் யூஸ் பண்றாங்க இந்த எர்த்குவேக்ஸை மெஷர் பண்றதுக்காக. ஸோ இந்த ரிச்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்றதுக்கோ மெக்காலி ஸ்கேல்ல மெஷர் பண்றதுக்கோ ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. மெக்காலி ஸ்கேல்ல மெஷர் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவை பொறுத்து இருக்கு, அந்த டைமை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த பி வேவ்ஸ் இங்க தான் சுபிக்ஷன் வீடு கட்டிட்டு சந்தோஷமா இருக்கான். சரிங்களா? இருக்கான். ஆனா ஃபோக்கஸ் பார்த்தா எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருந்தா என்ன ஆகும்? பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் எல்லா இடத்துக்கும் வரும். அந்த பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் இங்க போய் பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் இங்க போய் சேரும். ஆனா எக்ஸாக்ட்லி எபி சென்டர் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். கரெக்டா? எபி சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வேவ்ஸா போயிட்டு, ஆனா சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான் இவரை ரொம்ப தாக்கும் பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் தாக்குறதை விட. பிரைமரி வேவ் செகண்டரி வேவ்ஸை இவரை தாக்குறதை விட எபி சென்டர்ல இருந்து வர சர்ஃபேஸ் வேவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு இப்படியே வரும், இல்லைன்னா இப்படியே வரும். எப்படியாவது வந்து இவரோட வீடை காலி பண்றது தான் அவரோட வேலை. யாரோட வேலை? சர்ஃபேஸ் வேவ்ஸோட வேலை. லவ் வேவ்ஸ் இல்லைன்னா ரேலே வேவ்ஸ்னுவீங்க. எதை? லவ் வேவ்ஸ் இல்ல ரேலே வேவ்ஸ்னுவீங்க சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஆனா இன்சைட் தி எர்த் சர்ஃபேஸ் இன்சைட் தி எர்த் பாத்தீங்கன்னா பிரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ். புரியுதுங்களா? சர்ஃபேஸ் வேவ்ஸ் தான் மோஸ்ட்லி தே வில் பி டிஸ்ட்ராயிங் யூ. சார் இப்போ வந்து ஃபோக்கஸ் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுபிக்ஷனோட வீட்டுக்கு ஃபோக்கஸ் வந்து கிட்ட இருக்கு. இங்க ஃபோக்கஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? சோ உங்களோட ஸ்கேல் எப்படி வெரியுதுன்னு பாருங்க. வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, கிரெஸ்டுக்கும் ட்ரோவுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதை வச்சுதான் அதோட மேக்னிடியூட் வந்து டிசைட் பண்ணுவாங்க, அதோட வேல்யூ வந்து டிசைட் பண்ணுவாங்க. ரிச்டர் ஸ்கேல்ல இருந்தாலும் சரி, மெக்காலி ஸ்கேல்ல இருந்தாலும் சரி, வேவ் லென்த் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இங்க பாத்தீங்களா, இட் இஸ் சோ இன்டென்ஸ், இட் இஸ் சோ டென்ஸ், இட் இஸ் சோ இன்டென்ஸ். the wavelength is less, so the intensity is high. The intensity is less because the wavelength is more. புரியல? பி வேவ்ஸ்னா ஷார்ட் வேவ் லென்த், இதுவும் ஷார்ட். எல் வேவ்ஸ் தான் சர்ஃபேஸ் வேவ்ஸ். எது? சர்ஃபேஸ் வேவ்ஸ். இது கிரஸ்டுக்கு மேல தான் வரும். இது வந்து ரிஃப்ளெக்டட் ரிஃப்ராக்டர் ஆகும், இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா பி வேவ்ஸ் வந்து சாலிட்ல இருந்தும் போகும், லிக்விட்ல இருந்தும் போகும். இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை தான் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க. பிரைமரி வேவ்ஸ் வந்து சாலிட் மெட்டீரியல்ல இருந்தும் போகும், லிக்விட் மெட்டீரியல்ல இருந்தும் போகும். ஆனா எஸ் வேவ்ஸ் சாலிட் மட்டும்தான் போகும். ஏன்னா தே ஆர் லைக் சவுண்ட் வேவ்ஸ். இது வந்து தே பிஹேவ் லைக் சவுண்ட் வேவ்ஸ். கம்ப்ரஷன் ரேரிஃபேக்ஷன், கம்ப்ரஷன் ரேரிஃபேக்ஷன், இப்படிதான் இதோட மூவ்மெண்ட் நடக்கும். அது வந்து தண்ணியில அந்த மாதிரி கம்ப்ரஷன் ரேரிஃபேக்ஷன் பண்ண முடியாது. இருக்கிறது விரிகிறது, இருக்கிறது விரிகிறது, இப்படிதான் போகும் கம்யூனிகேஷன். ஆனா அது வந்து எஸ் வேவ்ஸ் வந்து கம்யூனிகேஷன் அப்படிதான் நடக்கும், டிராவல் அப்படிதான் நடக்கும். ஆனா பி வேவ்ஸ் வந்து டிராவல் அப்படி நடக்காது. பி வேவ்ஸ் வந்து சாலிட்ல இருந்தும் லிக்விட்ல இருந்தும் டிராவல் பண்ண முடியும். ஆனா சாலிட்ல பர்ஃபெக்டா டிராவல் ஆகும், அந்த லிக்விட்ல ரிஃப்ராக்ஷன் நடக்கும், அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். எதுக்கு? பி வேவ்ஸ்க்கு. ஆனா எஸ் வேவ்ஸ்ல லிக்விட்ல போவே போகாது. சார் ஏன் சார் இவ்வளோ மெனக்கட்டிக்கிட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்றீங்க? ஏன்னா இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் கண்டுபிடிக்கிறதுக்காக மெயின் சோர்ஸ் என்னவா இருந்திருக்கு? எர்த்குவேக்கோட வேவ்ஸ். இந்த வேவ்ஸை வச்சுதான் இந்த இடத்துல கிரஸ்ட் வந்து அவுட்டர் கிரஸ்ட் வந்து சாலிடு, இன்னர் கிரஸ்ட் வந்து சாலிடு, அதுக்கப்புறம்
வந்து அவுட்டர் மேண்டில் வந்து லிக்விடு, அவுட்டர் இன்னர் மேண்டில் வந்து சாலிடு, அவுட்டர் கிரஸ்ட் வந்து அவுட்டர் கோர் வந்து லிக்விடு, இன்னர் கோர் வந்து சாலிடு. இதெல்லாம் எப்படி சொன்னாங்க? ரிப்பிட்டி, குத்தன்பர்க், மோஹோ இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க இந்த டிஸ்கண்டினியூட்டிஸை. இந்த சாலிட்ல இருந்து லிக்விட் மாறுறது, லிக்விட்ல இருந்து சாலிட் மாறுறது, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இன்டைரக்ட் சோர்ஸ் எர்த்குவேக். இந்த வேவ்ஸ் பி வேவ்ஸ் டிராவல் பண்ண முடிஞ்சது, ஆனா டிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்பனா அந்த இடத்துல லிக்விட் இருக்குன்னு அர்த்தம். எஸ் வேவ்ஸ் அந்த பக்கம் போல, இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு போச்சு, ஆனா அந்த பக்கம் எஸ் வேவ்ஸே பார்க்க முடியல. அப்படின்னா லிக்விட் வழியா யாரால போக முடியல? எஸ். அப்பனா அங்க லிக்விட் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். எஸ் வேவ்ஸை பார்க்க முடிஞ்சது அந்த சைடு, இந்த சைட்ல இருந்து அம்பு மாதிரி அனுப்புற எஸ் வேவ்ஸை அந்த பக்கம் பார்க்க முடிஞ்சது, சாலிட் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த பக்கத்துல இருந்து பி வேவ்ஸ் அனுப்புற, லிக்விட் இருந்தாலும் அந்த பக்கம் பார்க்குற, அப்பனா அந்த இடத்துல லிக்விட் இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் ஆல்டர்னேட்டிவ் லேயர்ஸ் வந்து சாலிட் அண்ட் லிக்விட்னு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தை டிட்டர்மைன் பண்ணாங்க. எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் தி பிரைமரி, செகண்டரி அண்ட் waves are the primary, secondary particularly. Primary and secondary waves are the main source, but it is called as indirect source, not direct source. கண்ணால பார்க்கல. So indirect source interpretation, deduction நடந்திருக்கு. இந்த source தான் வந்து main reason for identifying the layers of the earth or the composition of the earth. அது ஃபியூச்சருக்கு அப்படியே கண்டுபிடிச்சாங்க. கம்ப்ரஷன், ரேரிஃபேக்ஷன். கம்ப்ரஷன், ரேரிஃபேக்ஷன் இது என்ன வேவ்ஸ்? லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இது என்ன வேவ்ஸ்? எஸ் வேவ்ஸ். இது சாலிட் வழியா தான் போகும், சாலிட் மெட்டீரியல் ராக் வழியா தான் போகும். இது எப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ். ஒரு கயிறை இப்படி பண்ணா இப்படி வேவ் ஆகிட்டு போகும் பார்த்தீங்களா? ஒரு கயிறை ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டு ஒருத்த பக்கம் இப்படி என்னன்னா இப்படி பண்ணி போகும்ல, அதான் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். திஸ் கேன் டிராவல் த்ரூ போத் சாலிட் அண்ட் லிக்விட். இதை வச்சு தான் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தை கண்டுபிடிச்சாங்க. அதோட இமேஜினேஷன் டச் ஆகுதா உங்களுக்கு? கம்ப்ரஷன், ரேரிஃபேக்ஷன், கம்ப்ரஷன், ரேரிஃபேக்ஷன். இப்படி தான் இங்க இருக்கிற கம்யூனிகேஷன் இங்க வரைக்கும் ரீச் ஆச்சு. இங்க இருக்கிற கம்யூனிகேஷன் இங்க வரைக்கும் ரீச் ஆச்சு. எப்படின்னா கம்ப்ரஷன், ரேரிஃபேக்ஷன். இது வந்து பி வேவ், செகண்டரி வேவ்ஸ். இது வந்து மாத்தி போட்டிருக்கேன். இது லவ். இப்படி போனா லவ், இப்படி போனா ராலே. இது ரெண்டுமே என்னது? சர்ஃபேஸ். சர்ஃபேஸ். ஸோ இன்டைரக்ட் சோர்ஸ்ல சிஸ்மிக் ஆக்டிவிட்டியில தான் நம்ம மெயினா இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். கோரு, அவுட்டர் கோரு, மேண்டில், கிரஸ்ட், இதெல்லாம் சாலிட், லிக்விட், சாலிட் இப்படிலாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? பி வேஸ், எஸ் வேஸோட கம்யூனிகேஷனை பொறுத்து. இப்போ பாருங்க, இங்க தான் எபி சென்டர், இங்க தான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல இருந்தா பிரைமரி வேவ், செகண்டரி வேவ் போகும். இப்படி டிராவல் பண்ண ஆரம்பிச்சது. அதர் சைடு ஆஃப் தி எர்த் பாக்குறாங்க, இங்க வந்துச்சு. அதர் சைடு ஆஃப் தி எர்த் சிஸ்மோகிராஃபை வச்சு பாக்குறாங்க. அதர் சைடு ஆஃப் தி எர்த் இந்த பக்கம் இந்த வேவ்ஸ் நேரா போல, இந்த இடத்துல எஸ் வேவே பார்க்கல, இந்த இடத்த ஃபுல்லா எஸ் வேவே பார்க்கல. எஸ் வேவோட ஷேடோ ரீஜன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 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 இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? இது லிக்விட் பார்ட்னு அர்த்தம். இது ஐயோ லிக்விட் பார்ட்னு அர்த்தம். அது வழியா எஸ் போவாது. ஆனா ஓரளவுக்கு இங்க வந்து என்ன பார்த்திருக்கீங்க? பி பார்த்திருக்கீங்க. இது பி வேவ்ஸ் பார்த்திருக்கீங்க. அப்படின்னா ஆனா இங்கேயும் பி வேவ்ஸ் பார்க்கல பாருங்க. பி வேவ்ஸ் கூட ஒரு ஷேடோ ரீஜன் இருக்கு. ஏன்னா டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. பி வேவ்ஸ் எப்படின்னா ஸ்ட்ரைட்டா போகாது, தண்ணியில கொஞ்சம் ரிஃப்ராக்ட் ஆகி போகும். அந்த ரிஃப்ராக்ட் ஆகிறதுனால பி வேவ்ஸ் கூட சில இடத்துல பார்க்க முடியாது. ஆனா அதர் சைடு போகும், ஆனா டிஃப்ளெக்ட் ஆகி போகும். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க? உங்களுக்கு இந்த இடத்துல லிக்விட் பார்ட் இருக்கு, எஸ் வேவ் தெரியல, அந்த பக்கம் இந்த பக்கம் பி வேவ் தான் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா எஸ் வேவ் வந்து எது வழியா போவாது? தண்ணி வழியா போவாது. பி வேவ்ஸ் வந்து தண்ணியில டிஃப்ளெக்ட் ஆகும். ஆப்வியஸ்லி அந்த பக்கம் பி வேவ் தென்பட்டு இருக்கு. அது தென்பட்டாலே அது என்னது? இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது பி வேவோட ஷேடோ ரீஜன். இந்த டோட்டல் பார்ட் இது எஸ் வேவோட ஷேடோ ரீஜன்.
எஸ் வேவ்ஸ் இங்கே தான் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஏன்? இது வழியாக எஸ் வேவ்ஸ் போக முடியாது. இது பி வேவ்ஸ் இந்த பக்கம் போக முடியும். இந்த சாலிட் இன்னர் கோர், லிக்விட் அவுட்டர் கோர், இதெல்லாம் யார் வச்சு கண்டுபிடிச்சாங்க? இந்த வேவ்ஸை வச்சு தான். பி வேவ்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியுது அவங்களுக்கு? இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிறது. ஆனால் உள்ள போயிடுச்சு, உள்ள வந்து டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வந்திருக்கு. ஆனால் இங்கேயும் பி வேவ் வரல பாருங்க, ஏன்னா டிஃப்ளெக்ஷனால வரல. ஃபைனலா நான் சொன்னது இதுதான். இது லித்தோஸ்பியர், இது எஸ்தினோஸ்பியர் மேக்மா இருக்கிற ஏரியா, இது மிசோஸ்பியர், இது பாரிஸ்பியர். நிக்கல் அண்ட் அயன், சிமா, சியால், அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில், அவுட்டர் கோர், இன்னர் கோர். இது கண்டுபிடிச்சவன் லேமன். இந்த கண்டினியூட்டி அவுட்டர் கோர் சாலிடு, சாரி லிக்விடு, இன்னர் கோர் சாலிடு. இந்த டிஸ்கண்டினியூட்டியை கண்டுபிடிச்சவன் லேமன். இந்த டிஸ்கண்டினியூ கண்டுபிடிச்சவன் குத்தம்பர்க். இந்த டிஸ்கண்டினியூ ரிப்பிட்டி. இவன் கண்டுபிடிச்சவன் மோஹோ. இவன் கண்டுபிடிச்சவன் கொன்ராட். கண்டுபிடிச்சவங்க அந்த லேயர்ஸை கண்டுபிடிச்சவங்க. இதுக்கு மல்டிபிள் சோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெயின் சோர்ஸ் எது? இந்த பக்கம் எபி சென்டர் இருக்கு, இந்த பக்கம் ஃபோக்கஸ் இருக்கு. அதர் சைடு ஆஃப் தி எர்த்ல சிஸ்மோகிராஃப் வச்சிருப்பாங்க. அங்க வந்துச்சா தெம்பட்டுச்சா, தெம்படல, முடிஞ்சது. அப்படின்னா உள்ள சாலிட் லேயர் இருக்கு, உள்ள லிக்விட் லேயர் இருக்கு. அப்படி மல்டிபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி தான் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தை கண்டுபிடிச்சாங்க. எர்த் குவேக்ஸ் எர்த் குவேக் சாவடிக்காது, பில்டிங்ஸ் தான் சாவடிக்கும். எர்த் குவேக்ஸ் வந்து எர்த் உருவானதுலேருந்து வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா பிளேட் டெக்டானிக்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம கட்டின பில்டிங் தான் நம்மள, எர்த் குவேக் டோன்ட் கில் பீப்புள் பட் பில்டிங்ஸ் வில் கில் பீப்புள். ரெண்டு பக்கமும் லேருந்து ப்ரெஷர் ஆகி நடுவில் இருக்கிற பில்டிங் பேன்கேக் மாதிரி ஆயிடுச்சு, தோசை மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி ரிட்ரீட் ஆகும். விரிசல் ஏற்பட்டிருக்கு பாருங்க எங்க, ரிஃப்ட் வேலிலாம், அப்புறம் ஒலேமா கலிஃபோர்னியா கிரவுண்ட் ரப்சர் ஆகுது. இது என்ன வேவு சார்? இப்படிலாம் டார்ச்சர் பண்ணா எப்படி சார்? ரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்க சார் பிடிக்கிறீங்க? இது என்ன சார் டார்ச்சர்? அங்க லஹாருக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. இது லவ்வா ரேலேவா? ஆன்சரே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட லவ் இல்லைன்னா ரேலே தான்மா, ரேலே இல்லைன்னா லவ் தான். கன்ஃபார்மா கற்பூரத்தில் அடிச்சு சொல்லுங்க. கற்பூரத்தில் அடிச்சு சொல்லுங்கன்னா டக்குன்னு ரேலேன்றியாப்பா. இது லவ்வா ரேலேவா? எதுக்கும் மூஞ்சி லட்ச மாதிரி உங்களுக்கு காட்டினாதான் பெட்ரு. எது லவ்? ஆனா பாம்பு இப்படியும் போமே, இப்படிதான் போமா என்ன பாம்பு? பாம்பு இப்படியும் போகும். அதுக்கும் விஷயம் தானே இல்லப்பா. மற்றதுக்கு என்ன முடிவு பண்ணீங்க? இது என்னன்னு முடிவு பண்ணீங்க? ரேலேவா லவ்வா? லவ் கோஸ் லைக் எ ஸ்னேக், ரேலே கோஸ் லைக் எ ராபிட். இப்படிதான் போகும், லைக் எ வேவ், லைக் எ வேவ். பார்த்தீங்களா? ரியல் டைம் டிஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் கான்கிரீட்டை பிணந்துட்டு வந்துருச்சு கலிஃபோர்னியாவில். திஸ் இஸ் சுனாமி. திஸ் இஸ் சுனாமி. லெட்ஸ் என்டர் இன்டு சுனாமி. சார் ஒரு டெக்டானிக் ஃபால்ட் நடந்திருக்கு. வாட் இஸ் சுனாமி? Tsunamis are nothing but pushing of the waves little bit higher than the usual height. அதோட ஹைட்டு, அதோட உங்களுக்கு அப்ரோரு பார்த்தீங்கன்னா யூஸ்வலோட ஒரு 3 மீட்டர் மேலே தண்ணி இருக்குன்னா ஒரு 4 மீட்டர் இல்லை 10 மீட்டர் இல்லை 30 மீட்டர் வரைக்கும் தண்ணி மேலே போகிறது தான் உங்களுக்கு சுனாமி வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சுனாமி இஸ் எ ஜப்பனீஸ் வேர்ட். அண்ட் இங்க சி ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு டெக்டானிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, டிரான்ஸ்வர்ஸ் பவுண்டரி. இட் இஸ் எ ஸ்லைட் பாஸ்ட் மூமெண்ட். இப்படி இருக்கு, டக்குன்னு கீழே இறங்கிருச்சு. இப்படி இருக்கு, டக்குன்னு பார்த்தா இது கீழே இறங்கிருச்சு.
டென்ஷனல் ஃபோர்ஸில், ஸ்லைட் பாஸ் மூமெண்ட்டில், டிரான்ஸ்வர்ஸ் ஃபால்ட்டில். உங்ககிட்ட நான் சொன்னேன் டிரான்ஸ்வர்ஸ் ஃபால்ட் சொல்லும்போது சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் மட்டும்தான் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க, லேண்டில் பார்ப்பீங்க. மிச்சம் எல்லாமே சீல தான் பார்ப்பீங்கன்னு நான் சொன்னேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டிப் ஆனோடனே இந்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டிருக்கா, இந்த பள்ளம் ஏற்பட்டோன்னே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குது தண்ணிக்கு, அது என்ன பண்ணும், பள்ளம் இருக்கு, பள்ளம் இருந்தாலே தண்ணிக்கு என்ன என்ன தோணும், அதை போய் நிரப்பணும்னு தோணும். உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா தண்ணிக்கும் இன்ஃபர்மேஷன் போய் எல்லா தண்ணியும் என்ன பண்ணும், அந்த இதை நிரப்புறதுக்காக வரும். நிரப்ப முடியாம கொஞ்சோண்டு தான்டா தேவை, நம்ம தேவையில்லாம எல்லாமே பொட்டிக்கிட்டு தட்டிக்கிட்டு வந்துட்டோம், இப்போ எல்லாத்துக்கும் அவன் வீட்டுக்கு போங்கடான்றான். அப்போ என்ன பண்றான், நம்ம மேலே ஏஞ்சி திரும்பி அது செட்டில் ஆக பார்க்குது. ஆனா மிடில் ஆஃப் தி ஓஷன்ல அது 3 மீட்டர் 2 மீட்டர் தான் இருக்கும். ஆனா கிட்ட வர 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 உங்களுக்கு கான்டினென்டல் ஷெல்ஃப் டெப்த், ஷாலோனஸ், ஆழம் கம்மி ஆயிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு கான்டினென்டல் ஷெல்ஃபை ஹிட் பண்ணும்போது 3 மீட்டர் 15 மீட்டரா தெரியும், 6 மீட்டர் 30 மீட்டரா தெரியும். அதுதான் உங்களை இன்னண்டேட் பண்ணுது, அதுதான் உங்களை முடிக்குது சுனாமியா. மிடில் ஆஃப் தி ஓஷன்ல சுனாமி வந்திருக்கான்னு கூட அவனுக்கும் தெரியாது. ஏன்னா 3 மீட்டர் ஹைட் அவனுக்கு என்ன தெரிஞ்சிடும், 4 கிலோமீட்டர் டெப்த்துப்பா, அதுல 3 மீட்டர் என்ன தெரிஞ்சிடும், இல்லை 4 மீட்டர் என்ன தெரிஞ்சிடும். ஆனா அது 30 மீட்டர் எங்க வந்து மாறுது, கோஸ்ட்டுக்கு வரும்போது மாறுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க வந்தோடனே இது அப்படியே அப்வெல் ஆகுது, அப்வெல்லிங், அப்படியே அப்வெல் ஆகி அப்படியே டிராவல் ஆகி இங்க பாத்தீங்களா கான்டினென்டல் ஷெல்ஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எது ஹைட்டு, இங்க வந்து பார்த்தா ஆழம் ஜாஸ்தி, இங்க வந்து ஆழம் ஜாஸ்தியா கம்மியா, கம்மி. ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் என்ன ஆகும், இவ்வளவு இடத்த பிடிக்க வேண்டிய வாட்டர் இத்தினூண்டு இடத்த கொடுத்தா என்ன பண்ணும், 30 மீட்டர் மேல ஏந்துக்கும் போது உங்களை வந்து சுனாமி கில் பண்ணும். அதுதான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓஷன் ரிலீஃப் தெரியணும். இதுதான் ஆழம், கரெக்டா? இது ட்ரென்ச், இது ஆழம், இது கான்டினென்டல் ரைஸ், இதுதான் கான்டினென்டல் ஷெல்ஃப். இதுதான் கான்டினென்டல் ஷெல்ஃப். சுனாமி இங்க இருக்கும்போது பிரச்சனை இல்லை, இங்க வரும்போது இதோட டெப்த் இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவு டெப்த் வாட்டர் இங்க வரும்போது என்ன ஆகுது, அவ்வளவு வால்யூம் வந்து வருது. அந்த வால்யூம் என்ன ஆகுது, 3 மீட்டர் 30 மீட்டரா தெரியுது. ஏன்னா ஷெல்ஃபுக்கு வரும்போது கான்டினென்டல் ஆழம் குறையுது, ஆழம் குறையும் போது வால்யூம் ஆஃப் வாட்டர் ஜாஸ்தி, வால்யூம் இடம் கம்மி, வால்யூம் ஆஃப் வாட்டர் ஜாஸ்தி. அப்ப என்ன ஆகும், மேல போகும், ரைஸ் ஆகும். அந்த ரைஸ் ஆன வாட்டர் தான் உங்களை இன்னண்டேட் பண்ணுது, முழுக வைக்குது. பாத்தீங்களா? இதுதான் கான்டினென்ட், இப்படிதான் வருது. இது உங்களுக்கு புரிஞ்சா சரி. கீழே போயிட்டேன். இது கான்டினென்டல் ஷெல்ஃப், கீழே ஓஷன் ஃப்ளோரு, மேல தண்ணி. இங்க ஸ்பிளிட் ஏற்படும் பாருங்க, ஸ்பிளிட் ஏற்பட்டுச்சா, பள்ளம் வந்துச்சா, பள்ளம் வந்தோடனே அந்த தண்ணி மேலே ஏறிச்சா, ஏறினது அப்படியே வருது. நடுக்கடல்ல ஒண்ணுமே தெரியாது, நடுக்கடல்ல ஒண்ணுமே தெரியாது. ஆனா போக உங்களுக்கு கான்டினென்டல் ஷெல்ஃப் ஜாஸ்தி ஆகும். இங்க கான்டினென்டல் ஷெல்ஃப் டெவலப் ஆயிட்டே வரும் பாருங்க. கீழே இப்போ ஓஷன் மேல இருக்கீங்க, இப்போ கீழே கான்டினென்டல் ஷெல்ஃப் காட்டுறேன் பாருங்க. நடுக்கடல்ல ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல வரேன். அப்படியே கோஸ்ட்டுக்கு வரீங்க, அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இங்க ஏதாவது படகு இருக்குன்னா யாருக்குமே தெரியாது. இப்ப பாருங்க, இப்ப நான் கோஸ்ட் கிட்ட வந்துட்டேன், இங்க கான்டினென்டல் ஷெல்ஃப் டெவலப் ஆயிட்டே வரும் பாருங்க. 3 மீட்டர்ஸ் 4 மீட்டர்ஸ் ஹைட் தான் இருக்கும். ஆனா கீழே ஷெல்ஃப் வரும்போது, அப்படின்னா கோஸ்ட் வரும்போது ஆழம் கம்மி ஆகும் போது இங்க பாருங்க டெவலப் ஆதா, ஷெல்ஃப் டெவலப் ஆதா இங்க. அப்படின்னா கோஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க, கரைக்கு வந்துட்டீங்க. இப்போ இன்னும் ஹைட் ஏறும், ஏன்னா வால்யூம் பத்தாது, இன்னும் ஹைட் ஏறும். 3 மீட்டர் 30 மீட்டர் ஆக்கி விட்டுரும். வாங்கிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இன்டர்நெட் பண்ணி விட்டுரும். அதே ஆக்டிவிட்டி பாருங்க, அதே ஆக்டிவிட்டி பாருங்க. எர்த்குவேக் வச்சா உருவாச்சா, நீங்க இங்க வரீங்க, இங்க வரும்போது ஷெல்ஃப் ஏறிச்சா, ஏறி அப்படியே இன்டர்நெட் பண்ணிடும். திரும்பி பாருங்க, இங்க வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டி நடக்குது, ஸ்லைட் பாஸ்ட், அப்படியே தண்ணியோட ரைஸ் ஆகுது, பம்ப் ஆகுது, பம்ப் ஆகி வாட்டர் டெப்த் குறையும் போது இந்த இடத்துல ஷெல்ஃப் வரும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அந்த கோஸ்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணுது. சுனாமி வேவ் வந்து ஜெட் ஸ்பீடில் போகும்னு சொல்ல வரான்.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஷெல்ஃப் கிட்ட வரும்போது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பாருங்கள், சாதாரணமாக 0.5 மீட்டர் ஹைட் தான் இருக்குது. ஆனால் ஷெல்ஃப் கிட்ட வரும்போது என்னவா ஆகுதுன்னு சொல்கிறான். ஷெல்ஃப் கிட்ட வரும்போது 0.5 மீட்டர் ஹைட்டு, அதே 200 கிலோமீட்டர் வேகத்தில் வரும்போது உங்களுக்கு 1.3 மீட்டர் 1.5 மீட்டர் ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ வாட் ஆர் பேசிக்கலி சுனாமிஸ்? Tsunamis are the ripples. They are nothing but the ripples that form on the ocean surface. Ripples-லாம் ஒன்றும் இல்லை, upstream water, upwelling. ஸோ ஓஷன் சர்ஃபேஸ் above வந்து அப்ரப்ட்லி கீழே டெக்டானிக் டிஸ்டர்பன்ஸால் வர ஒரு விதமான ஒரு ரிப்பிள் ஆக்டிவிட்டி, ஒரு அப்வெல் தான் above the surface of the water, ஒரு அப்வெல் தான் வந்து என்னது உங்களுக்கு சுனாமின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே சுனாமி வந்திருக்கு அப்படின்னா இங்கே ரீச் ஆகிறதுக்கு அந்த வேவ் 15 hours ஆகும். ஏன்னா 200 km/h அது ட்ராவல் பண்ணுது. புரியுதுங்களா? 200 km/h ட்ராவல் பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுனாமி 2004 December 26 நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து சுனாமியை வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே இல்லை, ஒரு விதமான உங்களுக்கு ஃப்ளோட்டிங் சென்சார்ஸ் மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்தியன் ஓஷனில் வச்சுட்டாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா ஓஷன்லையும் வச்சுட்டாங்க ஃப்ளோட்டிங் சென்சார்ஸ் மாதிரி. பயான்சி பிரின்சிபலில் யூஸ் ஆகும். அது அப்படியே வந்து அந்த சென்சார் லைட்டாக வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அப்ரப்ட் ஆக்டிவிட்டி, ஒரு ஹைட்டு ஏறுற மாதிரியோ அந்த சென்சாரோட டிஸ்டர்பன்ஸ் வந்தாலேயோ அங்கேருந்து சுனாமி எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரிவென்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் தி எர்த்குவேக்ஸ். ரிச்டர் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரிச்டர் ஸ்கேல் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ்டு ஃபார் சதர்ன் கலிஃபோர்னியாலலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அப்பர் பவுண்டே இல்லை, எவ்வளோனாலும் மேக்னிடியூட் அது அப்பர் பண்ணலாம். ஆனால் கிரேட்டர் தென் 7 வரும்போது இந்த மேக்னிடியூட் வந்து பர்ஃபெக்டாக ரிச்டர் ஸ்கேல் வந்து கொடுக்காது. சிஸ்மோகிராஃப் ஆக்டிவிட்டி, பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸோட ரெக்கார்டிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்காது ரிச்டர் ஸ்கேலு. அதே மாதிரி மொமெண்ட் மேக்னிடியூட் இருக்கு. இது எதுக்குன்னா ராக்கோட ஸ்ட்ரென்த்து, அங்கே நடந்த டிஸ்ட்ரக்ஷன், அங்கே நடந்த ரப்சர், எவ்வளோ அளவுக்கு அங்கே வந்து சப்டக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ரப்சர் நடந்திருக்கு, எவ்வளோ உரசி இருக்கு, எவ்வளோ பிரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி ராக்கோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரக்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மேக்னிடியூட் ஸ்கேலு. ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணுறதுக்கு எர்த்குவேக்ஸை எப்படி மெஷர் பண்ணணுன்றதுக்கு அந்த ஒரு அப்ஜெக்டிவ், எந்த நோக்கத்தோட நம்ம வந்து அந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? அன்லிமிட்டெட் பயங்கரமாக பெரிய வேல்யூஸ்லாம் மெஷர் பண்ணணும்னா ரிச்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். ஆனால் 7க்கு தாண்டிடுச்சுன்னா ரிச்டர் ஸ்கேல் மேலே அவ்வளோ அக்யூரஸியை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்ட்ரக்சரு, டிஸ்ரப்ஷனு, டிஸ்டர்பன்ஸு, டிஸ்ட்ரக்ஷனு எல்லாமே இதில் வந்து மெஷர் பண்ணலாம் ஓரளவுக்கு. அதே மாடிஃபைடு மெர்காலி இன்டென்சிட்டி ஸ்கேல், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 11 வரைக்கும் லெஸ் டேமேஜ் டு மோர் டேமேஜ். ஸோ டேமேஜ் எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பில்டிங்ஸ் உடஞ்சிருக்கு, எவ்வளோ வந்து டிஸ்ட்ரப்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ஒரு விதமான எல்லாமே வந்து ஒரு விதமான டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் எத்தனை வந்து கொலாப்ஸ் நடந்திருக்கு, கோலேட்ரல் டேமேஜ் எவ்வளோ நடந்திருக்கு, அந்த டேமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் கொடுக்கறது தான் எது மாடிஃபைடு மெர்காலி இன்டென்சிட்டி ஸ்கேல். மொத்தம் 3 விதமாக வந்து எர்த்குவேக்ஸை மெஷர் பண்ணலாம். சிஸ்மோகிராஃபில், எந்த கிராஃபில்? சிஸ்மோகிராஃப்னு ஏன் வைக்கிறான்? அது சிஸ்மிக் ஆக்டிவிட்டி, டெக்டானிக் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுறது. பிரைமரி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ், இதில் வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் ஆகிறது ஸ்கேல் தான் வந்து 3 விதமாக இருக்குது. 3த்துக்கும் 3 அப்ஜெக்டிவ் இருக்குது. 3த்துக்கும் 3 நோக்கத்தோடு தான் நம்ம வந்து ஒரு இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டென்சிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு மெர்காலி இன்டென்சிட்டி ஸ்கேல் இது தேர்டு 2.0னா வெரி மைனர் டேமேஜ், ஒன்றுமே ஆகாது, டெய்லி வந்துகிட்டு இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 6 லட்சம் வாட்டி வருமா, அது டெய்லி அந்த ஆக்டிவிட்டி நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. எது வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணலான்னா 5க்கு மேலே போகும்போது ஓரளவுக்கு யூ கேன் ஸ்டார்ட் ஃபீலிங் டேமேஜ் ஃபெல்ட் பை ஆல்னா என்ன? ஈவன் ஹியூமன்ஸ் கேன் ஃபீல் இட் அண்ட் அனிமல்ஸ் கேன் ஃபீல் இட். புரியுதுங்களா? ஆனால் யூஸ்வலாக இதோட லெஸர் தன் 5னா
மீன்லாம் கடல்ல இருக்கிற மீன், ஆத்துல இருக்கிற மீன்லாம் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சுட்டு அதெல்லாம் கரைக்கு வர ஆரம்பிக்கும். அப்படியே குதிக்கும் எர்த்குவேக்லாம் வரும்போது. ஸோ இதுதான் பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். உங்களுக்கு நான் சொன்னது ஆல்ரெடி. பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், சர்க்கம் பெசிபிக் பெல்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஓஷியானிக் க்ரஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. இதில் தான் வர்க்கானிக் ஆக்டிவிட்டி இருக்குது. இதில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு எர்த்குவேக்கும் இருக்குது. அது பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். மிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிலையும் எர்த்குவேக் வரும். ஆனால் எப்படி வந்து சப்டக்ஷன் பவுண்டரியில் ஓஷியானிக் க்ரஸ்ட் இன்வால்வ் ஆனால் வால்கனோஸ்க்கு வந்து அது வந்து பெரிய விஷயமோ, வாட் இஸ் சப்டக்ஷன் பவுண்டரி ஃபார் வால்கனோஸ் இஸ் த சேம் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி ஃபார் எர்த்குவேக்ஸ். இப்போ சப்டக்ஷனில் நடந்ததை விட, டைவர்ஜென்ஸில் நடந்ததை விட, கன்வர்ஜென்ஸில் நடந்ததை விட டிரான்ஸ்ஃபார்மில் எர்த்குவேக்ஸ் அதிகம். ஏன்னா உரசும் போது தான் உங்களால் இருக்க முடியாது. மேலே அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே மூவ் ஆகுது, உரசிக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி டிப் ஆகிட்டு கம்முன்னு இருந்தால் ஓகே, ஒரு வாட்டி பிரிஞ்சு கம்முன்னு இருந்தால் ஓகே, ஒரு வாட்டி இடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஓகே. ஆனால் இது என்னது, ரம்பம் மாதிரி. ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் மோர் டிஸ்டர்பிங் அண்ட் மோர் எர்த்குவேக் ப்ரோனு, மோர் டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோனு. எது? டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி வந்து யாருக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்னா எர்த்குவேக்ஸுக்கு. சப்டக்ஷன் பவுண்டரிஸ் லைக் ஓஷியன் கான்டினென்டல் கன்வர்ஜென்ஸ், புரியுதுங்களா? ஓஷியானிக் கன்வர்ஜென்ஸ் அது யாருக்கு வந்து அப்பன்னா, யாருக்கு அப்பா? அவன் வால்கனோஸ்க்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சுனாமிஸ்க்கு கண்டிப்பா ஓஷியானிக் கிரஸ்ட் இருந்தாகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓஷியானிக் கிரஸ்ட்ல டிஸ்டர்பன்ஸ் பிளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி இந்த ஓஷன்ஸ்னா பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் சுனாமி. பெஸ்ட் காம்பினேஷன் ஃபார் சுனாமி. இதுதான் நான் அந்த டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுன்னு நான் சொன்னேன். கிளைமட்டாலஜி we will start this next class. Okay, thank you.